என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக ஆழியாரிலிருந்து முதுநிலை பேராசிரியர் டாக்டர் கே பெருமாள் ஐயா அவங்க நம்மளோட இணைப்பில் இருந்திருக்காங்க. சிந்தனையை செய்மடுப்பதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் டாக்டர் கே பெருமாள் ஐயா அவர்கள் கோவையை சார்ந்தவர்கள். 45 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். கோவை ராமகிருஷ்ணா விஷன் பள்ளியில் முதல்வராக இருந்து பெரிய பணியாற்றியவர்கள். ஆழியார் விஷன் கல்வி இயக்குநராகவும் பல்வேறு கல்லூரிகளுடன் இணைந்து மனவளக்கலை பயிற்சியை கொண்டு செல்வதில் ஐயாவின் பங்கு போற்றுதலுக்குரியதாகும். யோகமும் மனித மாண்பும் எம்பிஎல் எம்பிஹெச்டி மாணவருக்கு வழிகாட்டியாகவும் இளைய தலைமுறைக்கு இருப்பதில் பெருமைக்குரியதாகவும் உள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருக்கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் சந்தோஷ செய்தி. மதிப்புக்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் பெருமக்களே, மனவளக்கலை சார்ந்த சகோதர சகோதரிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கிறேன். நாம் இன்று ஒரு அற்புதமான தலைப்பினில் சிந்திக்க இருக்கின்றோம். அருட்தந்தை வேதாந்தி மகரிஷி அவர்கள் ஒரு மனித வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா செய்திகளையும் அவர்கள் உரைநடையாக, கவிகளாக பல நிலைகளில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் உணவு என்பது பற்றியும் அருட்தந்தை நிறைய சொல்லியிருக்கிறார்கள். இன்று உணவு என்பது பற்றி பல மருத்துவர்களும் பல இயக்கங்களும் இன்று அது பற்றி நிறைய செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானம் வளர்ந்து வருகின்ற போது அந்த உணவுடைய மேன்மையை பற்றியும் நோய்களை பற்றியும் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த உணவில் ஒழுங்கு என்பது பற்றியும் உணவே மருந்து என்பது பற்றியும் நாம் இன்று கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். மகரிஷியின் வழியிலே நின்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருந்தவர் மகரிஷி அவர்கள். மகரிஷியை பொறுத்தவரை எந்த ஒன்றை சொன்னாலும் அதை செய்து பார்த்து அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் அதை உறுதிப்படுத்துவார்கள். அப்படி உணவு என்ற நிலையிலும் அவர்கள் எளிமையான உணவு உண்டு வாழ்ந்தவர்கள். 95 ஆண்டுகள் ஒரு முழு ஆயுளோடு வாழ்ந்தவர்கள். எந்த உடல் குறையில்லாத அளவிற்கு முழுமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஆகவே அவர்கள் எந்த செய்தி சொன்னாலும் சரி, அந்த செய்தியிலே ஒரு ஆழம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு விஞ்ஞானம் அங்கே நிரம்பி இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அவர் உள்ளுணர்வாக உணர்ந்து சொல்லி இருப்பார்கள். அப்படி மகரிஷி அவர்கள் இந்த உணவை பற்றி சொல்லி சில செய்திகளையும் எடுத்துக் கொள்கிறோம். அதோடு இன்று விஞ்ஞானம் அது பற்றி என்ன நினைக்கிறது என்பது பற்றியும் நாம் இந்த வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். மகரிஷி அவர்கள் ஒரு 5 நிலைகளில் நமக்கு ஒரு அளவு முறை வேண்டும் என்று சொல்வார்கள். 5 அளவு முறை என்று சொல்கிறோம். உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம். இந்த 5ம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைதான், தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த 5லும் அளவு முறை மாறுகின்ற போது, மீறுகின்ற போதுதான் அங்கு பல துன்பங்கள் வருகின்றன. அளவு முறையோடு இருந்தால் எல்லாமே நமக்கு இன்பமாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த 5 அளவு முறையில் இந்த வகுப்பில் நாம் உணவை பற்றி அதிகமாக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் மற்ற ஒவ்வொன்றை பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை நாள்தோறும் தவறாமல் செய்யும் ஒரே செயல் உணவு உண்பதுதான். உறக்கம் தள்ளி போகலாம், உழைப்பு மாறலாம், ஆனால் உணவு என்பது உயிரின் அடிப்படை தேவை. அப்ப உணவு என்பது அது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. உடலுக்கு வலிமை, மனதிற்கு தெளிவு, உயிருக்கு நீட்சி, இவை 3க்கும் அடிப்படை உணவே. ஆனால் இந்த உணவை எப்படி உண்கிறோம், எவ்வளவு உண்கிறோம், எந்த நேரத்தில் உண்கிறோம், எந்த மனநிலையில் உண்கிறோம் என்பதை பொறுத்து அது அமிழ்தமாகவோ அல்லது நஞ்சாகவோ மாறுகிறது.
இயற்கையின் வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றும் கலையை அறிந்திருந்தான் மனிதன். ஆம், மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், விலங்குகள் இயற்கையை அப்படியே எடுத்து ரசிக்கும், இயற்கையில் அப்படியே அந்த உணவை அப்படியே பயன்படுத்திக் கொள்ளும். ஆனால் மனிதன் மட்டும்தான் அதை எடுத்து அதை தூய்மை செய்து அதை சமைத்து சுவை சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு கலை வளர்த்து கொண்டிருக்கிறார். நல்ல விளக்கங்களை பெற்று தன்னை திரித்துக் கொண்டு விளங்கிய வழியே வாழ வைக்கக்கூடிய ஒரு கல்வியை, இதுதான் பண்பாடு என்று சொல்லக்கூடியது. நல்லவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய அறிவை பயன்படுத்திக் கொண்டு அந்த இயற்கை வளத்தை தனக்கு ஏற்ற முறையில் மாற்றிக்கொண்டு அதை தனது வாழ்க்கை முறையாக மனிதன் வாழ்ந்து வருகிறான். பொதுவாக அது பண்பாடு என்று சொல்கிறோம். மனிதனுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும், நிறைவான வாழ்க்கை வாழவும், சமுதாயத்தோடு ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும். அவ்வகையில் தனி மனித மேம்பாட்டிற்கு தேவையான பயிற்சி முறைகளும், தவமும், தன்னை திரித்துக் கொள்வதற்கு பயன்படும் அறநெறிகளும், அகத்தாய் பயிற்சிகளும் தேவைப்படுகின்றன. இவற்றைத்தான் நம்முடைய வேதாந்திரியம் முழுமையாக கொடுத்து வருகிறது. எல்லோருக்கும் இது தேவைதான். யாரெல்லாம் இதை எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்று உலகம் அது நோய்களால் நிரம்பி இருக்கிறது. பல வகையான நோய்கள், நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள், உடல் பருமன், மனச்சோர்வு, இன்னும் நிறைய சொல்லலாம். இவற்றில் பெரும்பாலானவை உணவில் ஒழுங்கின்மையால் வரக்கூடியவை. அதிகமாக உண்பது, தவறாக உண்பது, செரிக்காமல் உண்பது, மன அமைதியின்றி உண்பது, இவையே பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. நம் மூதாதையர் அறிந்து வைத்திருந்த உணவில் ஒழுங்கு மற்றும் உணவே மருந்து என்னும் எளிய நெறியை மறந்ததே இதற்காக. அங்கு உணவை சரி செய்தால் பல நோய்களிலிருந்து நாம் விடுபடலாம். இன்று தவறான உணவு, முறையில்லாத உணவு, அதுதான் இன்று பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. பல நோய்கள் ஆரம்பிக்கக்கூடிய இடம் அது வயிற்று பகுதியாகத்தான் இருக்கிறது. செரிமானம் சரியில்லாத வரக்கூடிய நிலையாகத்தான் இருக்கிறது. இந்த உணவுதான் நம்முடைய உடலாக மாறுகிறது. அந்த உணவு ஒழுங்கில்லாத நிலையில் செல்கின்ற போது, காலம் இல்லாத நிலையில் செய்கின்ற போது, முறையில்லாமல் செல்கின்ற போது, அதுவே நமக்கு ஒரு நஞ்சாகவும் மாறுகிறது, விஷமாகவும் மாறுகிறது. ஆகவே சரியான உணவை சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் அது நமக்கு வாழ்வில் எல்லா உயர்வையும் கொடுக்கக்கூடிய உடல் வலிமையை கொடுக்கிறது. அதே சமயத்தில் அது முறையில்லாமல் எடுக்கின்ற போது அதே உணவு நமக்கு தீங்காக மாறுகிறது. சமுதாயத்தில் மக்கள் தற்பொழுது உள்ள நிலையில் இருந்து மேம்படவும் ஆரோக்கியமாக வாழவும் மகர்ஷி அவர்கள் 5 அளவு முறை கொடுத்துள்ளார்கள். மனிதன் வாழும் காலத்தை உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்ற 5ஐயும் அளவோடு முறையோடு மனுப்பித்தால் இன்பம் மட்டுமே இருக்கும், துன்பமில்லாது வாழலாம். உணவு முறை பண்டைய காலத்தில் இந்திய நாட்டில் வாழ்ந்த ஆன்மீக அருளாளர்கள் தத்துவங்களோடு தனி மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான உடலையும் உயிரையும் வளர்ப்பதற்கான வழிகளை வகுத்துள்ளனர். இந்திய நாடு வெட்பதற்கு நிலையில் வாழ்பவர்களுக்கு பொதுவாக எத்தகைய உணவு ஏற்புடையது என்பதை காலங்காலமாக ஆராய்ந்த முன்னோர்கள் பல நூல்களில் அதை கொடுத்திருக்கிறார்கள். குடும்ப பண்பாட்டின் வழியே வருகின்ற உணவு பழக்கங்கள் பின்பற்றப்படுகின்றன. இருந்த போதிலும் இக்காலத்தில் பணியின் காரணமாக பல்வேறு இடங்களுக்கு செல்வதால் பண்பாட்டின் வழியே வரும் உணவு முறையில் மாற்றம் உண்டாகி பலவிதமான நோய்கள். நம்முடைய தாத்தா பாட்டி அவர்களுக்கு முந்தைய நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கொண்டார்கள்? காலையில ஏதோ ஒரு கஞ்சி வைத்திருப்பார்கள், ஏதோ ஒரு வெங்காயத்தை மிளகாயை கடிச்சிட்டு சாப்பிடுவாங்க. மதிய நேரத்துல கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சமைச்சு சில காய்கறிகளோடு சாப்பிடுவார்கள். இரவு நேரத்தில் சிம்பிளா தான் இருக்கும். இப்படித்தான் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். ஆனால் இன்று நம்ம பல்வேறு வகை அந்த எண்ணெயிலே பொரிக்கப்பட்ட உணவுகள், மசாலா சேர்ந்த உணவுகள், மாமிச உணவுகள், அதுவும் நேரம் தவறி உண்பது என்று பல நிலைகளில் நாம் அந்த உணவை சுவைக்காக மாற்றம் செய்து நம்முடைய வசதிக்காக அதில் பல சுவைகளை கூட்டி இன்று நாம் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது உணவு, உடை, உறைவிடம், பருவத்தை பால்விடவு. இது தேவைகள், அடிப்படை தேவைகள் என்ற நிலையில் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள்
கொடுத்திருக்கிறார்கள். உணவு வேண்டும், உடை வேண்டும், இருப்பிட வேண்டும். அதோடு அந்த பருவ வயத்தில் வரக்கூடிய உணர்வுகளை தவிர்ப்பதற்கான முறைகள் வேண்டும். இது இன்றியமையாத தேவைகள். இது சரியான முறையில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அந்த வகையில உணவுதான் இந்த உடலை வளர்க்கிறது, காக்கிறது. 2 நாட்கள் உணவு இல்லை என்று சொன்னால் உடலின் எடை 1 கிலோ குறைந்துவிடும். உடல் இருக்கிற வரை உணவு தேவை. அப்போ நாம் வாழ்கின்ற வரை நமக்கு உணவு தேவை. அந்த உணவு தான் இந்த உடலாக மாறுகிறது. அந்த உடலை வைத்துக் கொண்டுதான் நாம் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். ஆகவே அந்த சரியான உணவு சரியான உடலை தேர்ந்தெடுக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், அது உணவு என்று சொல்கின்ற போது உணவிலே 3 வகையான உணவு சொல்வார்கள். சாத்வீக உணவு, ரஜோ உணவு, தாமச உணவு என்று சொல்வார்கள். இப்ப சாத்வீக உணவு, ரஜோ உணவு, தாமச உணவு, அதுக்கேற்ற சாத்வீக குணங்கள், ரஜோ குணங்கள், தாமச குணங்களை கொடுக்கக்கூடியது. பொதுவாக நமக்கு எல்லா உணவிலும் கொஞ்சம் கொஞ்சம் தேவை இருந்தாலும் கூட அதிகமாக சாத்வீக உணவு தான் அதிகமாக தேவைப்படும். அதே சமயத்தில் மற்ற உணவுகளும் கொஞ்சம் அளவாக எடுத்துக்கொள்ளலாம். இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் பெரியவர்கள் நாம் எந்தெந்த காலத்தில் எப்படிப்பட்ட உணவுகள் சாப்பிட வேண்டும், எந்தெந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஒரு அளவு கொடுத்திருந்தார்கள். இன்று அந்த அளவு நிலை பாதிப்பு விட்டது. உணவு என்பது வெறும் வாய்க்கும் சுவையளிக்கும் பொருள் மட்டுமல்ல. உடலின் ஒவ்வொரு அணுவும் உணவிலிருந்து தான் உருவாகிறது. நாம் உண்ணும் உணவு தான் ரத்தமாக மாறுகிறது, பின்னர் தசையாகிறது, எலும்பாகிறது. அது பின்னர் மூளை நரம்பணுக்களை, எண்ணங்களை, உணர்வுகளை தோற்றுவிக்கிறது. எனவே நாம் உண்ணும் உணவுதான் அனைத்துமாக மாறுகிறது. வெறும் சொல்லில் மட்டுமல்ல, அதுதான் உண்மை. நல்ல உணவு நல்ல உடலை தருகிறது, நல்ல மனதை கொடுக்கிறது, நல்ல எண்ணங்களை கொடுக்கிறது. அதை தவறான உணவு, தவறான உடல், தவறான எண்ணங்கள், தவறான பாதைகள் என்று சென்று விடுகிறது. ஆகவே நம்முடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் ஒரு நல்ல நிலையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ப நாம் நல்ல உணவை உண்ண வேண்டும். இந்திய மரபில் உணவை அன்னம் என்று சொல்கிறோம். உபநிடதங்கள் அன்னம் பிரம்மம், அதுவே ஒரு தெய்வத்தின் நிலை என்று சொல்கிறார்கள். அன்னமே இறை என்னும் அளவுக்கு உயர்த்தி போற்றுகின்றனர். உயிர்கள் அனைத்தும் அன்னத்திலிருந்து தோன்றி அன்னத்தால் வளர்ந்து இறுதியில் அன்னத்திலேயே கலக்கின்றன என்பது தைத்திரிய உபநிடதத்தின் அன்னமய கோஷ கோட்பாடு. ஆம், இந்த உணவுதான் உடலாக மாறுகிறது, நம்மை வளர வைக்கிறது, எல்லா செயலும் செய்ய வைக்கிறது. கடைசியில் அந்த உணவு உற்பத்தியான பூமிக்குள்ளாகவே இந்த உடல் சென்று விடுகிறது. உடல் என்பது உணவினால் ஆன உரை. இந்த ஆழமான பார்வை உணவை வெறும் நுகர்பொருளாக கருதாமல் வாழ்வின் அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. நாம் உண்ணுவதற்காக அந்த உணவை எடுக்கிறோம், சுவைக்காக அந்த உணவை எடுக்கிறோம். ஆனால் அந்த உணவுதான் நாம் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. உடலுக்கு வேண்டிய அந்த எல்லா ஆற்றலையும் அது கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரே உணவு ஒருவருக்கு அமிர்தமாக இருக்கும், அதே உணவு இன்னொருவருக்கு நஞ்சாக இருக்கும். பசியில் உண்ணும் எளிய கஞ்சி அது அமிர்தமாக இருக்கும். பசியின்றி விருப்பத்திற்காக உண்ணும் பெரிய விருந்து அது நோய்க்கு வித்தாக மாறிவிடும். இதுவே உணவின் தத்துவம். உணவின் தன்மையை மட்டும் பார்க்காமல் அதை உண்ணும் முறையையும் அளவையும் நேரத்தையும் மனநிலையும் சேர்த்து பார்க்கும்போதுதான் அது ஒழுங்காகிறது. அதைத்தான் சித்தர்கள் உண்டி சுருங்கி உணர்வு விரியும் என்று சுட்டிக்காட்டினார்கள். ஆம், எப்படிப்பட்ட உணவு, அதை நாம் எப்படி உண்கிறோம், எந்த அளவில் உண்கிறோம், எந்த நேரத்தில் உண்கிறோம், அது உண்ணுகின்ற போது நம்முடைய மனநிலை எப்படி இருந்தது, இது எல்லாம் சேர்த்துத்தான் அந்த உணவு நம்முடைய உடலாக மாறுகிறது. நல்ல எண்ணத்தோடு உண்டால் அது நமக்குள்ளே சென்ற ஒவ்வொரு செல்லுக்கும் அது நல்ல பதிவை கொடுக்கிறது. கோபத்தோடு, கவலையோடு, ஒரு மன அழுத்தத்தோடு உண்ணுகின்ற போது அந்த உணவு உள்ளே சென்று ஒவ்வொரு செல்லிலும் அந்த அழுத்தத்தை உருவாக்குகிறது. உணவின் நோக்கம் உயிரை காப்பது. சுவையை நுகர்வது மட்டுமல்ல, சுவை என்பது இயற்கை கொடுத்த ஒரு தூண்டுதல். உடல் தேவையான உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் மனிதன் அந்த தூண்டுதலையே இலக்காக்கி கொண்டு சுவைக்காக அளவின்றி உண்ணத் தொடங்கிய போதுதான் அந்த ஒழுங்கு சிதைந்து நோய் வருகிறது.
அப்ப தேவைக்காக உணவு என்பது மாறி சுவைக்காக உணவு என்று வருகின்ற போது அந்த சுவையின் காரணமாக உணவுடைய அளவு நிலை மாற்றமடைந்து அது பல நோய் வருவதற்கு காரணமாகி விடுகிறது. உணவின் தத்துவம் சுவையை மறுப்பதல்ல, சுவையை உயிர்காக்கும் நோக்கத்திற்கு கொண்டு வருவதே ஆகும். சுவை நல்லதுதான், சரிதான். ஆனால் அதை அளவு முறையோடு நாம் அனுபவிக்கின்ற போது அந்த உணவில் சுவையும் இருக்கும், அது நல்ல உடலை, நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்பாடுகளையும் கொடுக்கும். உணவில் ஒழுங்கு என்றால் உணவு பழக்கம் ஒரு கட்டுப்பட்ட சீரான உடலுக்கு சாதகமான அமைப்பில் இருப்பது. இதில் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு ஆகியவற்றின் நேரம், இடைவெளி, அளவு, உணவின் தரம் அனைத்தும் அடங்கும். காலையில் எந்த நேரத்தில் உணவு உண்ண வேண்டும், மதியம் எந்த நேரம் உணவு உண்ண வேண்டும், இரவு எந்த நேரம் உணவு உண்ண வேண்டும், எல்லாம் பெரியவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய பெரியவர்களை பார்க்கின்ற போது, நாம் 2-3 ஜெனரேஷன் முன்னர் பார்க்கின்ற போது அவர்கள் எல்லாம் எப்படி உணவை எடுத்துக்கொண்டார்கள்? பெரும்பாலும் காலையிலே அந்த கோழி கூப்பிடுகின்ற போது எழுந்திருப்பார்கள். ஒரு 4 மணி 4:30 மணிக்கு எழுந்திருப்பார்கள். எழுந்ததிலிருந்து நிறைய வேலைகளை செய்வார்கள். தோட்ட வேலைகளாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைகளாக இருக்கலாம், அல்லது தானியங்களை பதப்படுத்துவதாக இருக்கலாம். நிறைய வேலைகளை செய்து ஒரு 3-4 மணி நேரம் கழித்து ஒரு 8 மணி அளவிலே அவர்கள் ஏதோ ஒரு கஞ்சி, ஒரு மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தேங்காய் என்று வைத்துக் கொண்டு அந்த எளிமையான உணவைத்தான் உண்பார்கள். அது ஒரு 3-4 மணி நேரம் கடுமையான வேலைக்கு பிறகு, அதன் பிறகு மீண்டும் அவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்தால் மதியம் 1 மணி 2 மணி வரை வேலை செய்து கொண்டிருப்பார்கள். பின்னர் அவர்கள் ஒரு 1 மணியிலிருந்து 2 மணிக்கு மேலாக கொஞ்சம் உணவு உண்பார்கள். உணவு உண்டு மறுபடியும் அவங்க தூங்கிட மாட்டாங்க, திருப்பி வேலை செய்வாங்க. எத்தனை மணி? இரவு ஒரு 6 மணி 7 மணி வரை வேலை செய்வார்கள். அதன் பிறகு உணவு உண்பார்கள். அப்போ அவருடைய கணக்கு எடுத்து பார்க்கின்ற போது ஒவ்வொரு வேலை உணவு உண்பதற்கு முன்னும் குறைந்தது 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் கடுமையான வேலை செய்து விட்டுத்தான் அந்த உணவு உண்கிறார்கள். ஆனால் இன்று நாம் விஞ்ஞான வசதி வந்து விட்டதால் அதிகமாக நடப்பது இல்லை, அதிகமான உடல் அசைவுகள் இல்லை. அந்த நேரத்திலும் நாம் அந்த 3 வேளையும் உணவு உண்கிறோம். இன்னும் சில சமயம் அதற்கு அதிகமான வேளையும் உணவு உண்கிறோம், அளவுக்கு அதிகமாக உண்கிறோம். அவங்க ஏதோ 2 உருண்டை போட்டு கரைச்சி குடிச்சு ஒரு மிளகாய் கரைச்சிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனை வகையான பலகாரங்கள், எத்தனை வகையான சட்னி, எத்தனை வகையான சாம்பார். அப்ப உணவுடைய அளவு அதிகமாகிவிட்டது, வேலை குறைந்து விட்டது, உள்ளே செரிமானம் சரியாக நடப்பதில்லை. அதுவே பல நோய்களுக்கு காரணமாகிறது. இப்ப உணவின் ஒழுங்கு அது தனிநபரின் வேலைப்படு, வயது, உடல்நிலை, தூக்கம் மற்றும் வாழ்க்கை சூழலை பொறுத்து மாறக்கூடும். உணவு என்பது ஒரு இளைஞனாக இருக்கின்ற போது நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுக்கும், அதே ஒரு 60-70 வயது ஆகின்ற போது எடுக்கக்கூடிய உணவுக்கும் அது வேறுபாடு வரத்தான் செய்யும். அப்பொழுது உங்களுடைய செல்களின் நிலை, உங்களுடைய உடல் இயக்கம், இவற்றுக்கெல்லாம் அதிகமான உணவு தேவைப்படும். வயதாகின்ற போது அந்த நிலைகள் குறைந்து கொண்டு வரும். அடுத்தது பசி உணர்வு. உடல் மனம் செயல்பாட்டின் காரணமாக உயிராற்றல் செலவாவதால் அது ஒரு சோர்வு உண்டாகிறது. அதை போக்கிக் கொள்வதற்காகத்தான் நாம் அந்த உணவை எடுத்துக்கொள்கிறோம். அப்ப இயற்கையாக பசி என்பது இயற்கையாக ஏற்படும். நாம் உண்ட உணவு செரிமானம் அடைந்து அது எல்லா ஆற்றல்களையும் நாம் உடல் ஆற்றலாக, மணல் ஆற்றலாக நம்ம செயல்பட்டு விட்டால் அங்கே ஆற்றல் குறைந்து விடும். அந்த குறைவை தெரிவிப்பதுதான் நமக்கு பசி. அப்ப மீண்டும் நமக்கு உணவு வேண்டும். எப்படி ஒரு பெட்ரோல் இன்ஜின் ரன் பண்ணும் போது பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா இன்ஜின் நின்று போயிடும், அந்த ரிசர்வ்ல போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த நேரம் வந்து மறுபடியும் நம்ம அது பெட்ரோல் கொடுக்கணும், இன்ஜின் ஓடாது. அது போலதான் நம்முடைய உடல் என்பது ஒரு இன்ஜின் மாதிரிதான். அந்த உணவின் மூலமாக நிறைய ஆற்றல் கிடைக்கிறது. நமக்கு உணவின் மூலமாக, நீரின் மூலமாக, காற்றின் மூலமாக, வெளியில் வரக்கூடிய கோள்களின் மூலமாக, பூமியிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சின் மூலமாக பல நிலைகளில் கிடைக்கிறது. அந்த எல்லா ஆற்றலையும் நமக்கு நாம் உடல் இயக்கம், மன இயக்கம், புலன் இயக்கம் என்ற வகையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்ப செலவு அதிகமான பிறகு அது குறைந்து விடுகிறது. அதுதான் நமக்கு பசியாக தோன்றுகிறது.
உடல் இயக்கத்தினால் தேவையற்ற அணுக்கள் செல்களில் இருந்து வெளியேறி எப்போதும் உடலை விட்டு உதிர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம உடம்ப பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 5 வருஷம் முடி பார்த்த உடம்பு இன்னைக்கு இல்ல. அந்த செல்கள் எல்லாம் விழுந்து போயிருக்கும். இப்ப புது செல் உருவாகி இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய செல்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும், புதிய செல்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். அப்ப உடல் இயக்கத்தால் தேவையற்ற அணுக்கள் செல்கள் வெளியேறி எப்போதும் அது உதிர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் காலியான இடத்தை நிரப்புவதற்கு ஒரு 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 இழுவை சக்தி அங்கு உற்பத்தி ஆகிறது. உடலில் ஏற்படக்கூடிய அந்த இழுவை சக்தி அது குடலில் வந்து தாக்கும். காரணம் என்னவென்றால் அங்கே இருந்துதான் இதுவரைக்கும் ஆற்றல் அங்கு நம்முடைய குடலிலே இரைப்பையில் ஆரம்பித்து குடலில் வந்து அது ஜீரணமாகி அங்கிருந்து ஆற்றல் பிரிந்து வருகின்ற போதுதான் அந்த ஆற்றல் உடல் முழுவதும் பரவி நமக்கு எல்லா வகையான ஆற்றலையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இல்லாத போது அங்கு ஒரு இழுப்பது போன்று தோன்றும். அதுதான் நமக்கு பசியாக தோன்றுகிறது. அதில் எல்லா இழுவை சக்தியும் வயிற்றில் வந்து சேர்கிறது. அந்த உணர்வே பசி என்பது. பசி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைவு செய்ய வேண்டிய ஒன்று. உணவுதான் காலியான இடத்தை நிரப்பி எப்போது மனிதனை வளர்ச்சியில் வைத்துக் கொள்கிறது. ஆம், அந்த இடத்தை உணவின் மூலமாக நிரப்புகிறோம். உணவு அங்கு சென்று ஆற்றலாக மாறுகிறது. அந்த ஆற்றல் உடல் முழுவதும் பரவுகிறது. எந்தெந்த இடத்திற்கு உணவு பற்றாக்குறை, ஆற்றல் பற்றாக்குறையோ அங்கெல்லாம் சென்று அதை சரி செய்கிறது. பட்டினியின் கொடுமை. உணவு கிடைக்காத குறைபாட்டால் கண்கள் இருண்டு விடும், காதுகள் அடைத்து விடும், கருத்து நாம் சரியாக சொல்ல முடியாது. அந்த குடல் அது ஒரு ஒரு முறுக்கிவிடும். அனைத்தையும் தளர்ச்சியும் ஒரு கொடிய துன்பம் விளைவிக்கும். பட்டினியை நாம் அனுபவிக்க கூடாது. பட்டினி வந்தால் இது வர செய்யும், இருக்கத்தான் செய்யும். ஆனால் பாவம், எத்தனையோ மக்கள் இன்று உணவில்லாமல் பட்டினியாக இருக்கிறார்கள். அப்ப இது அந்த உடல் துன்பமாக மாறிவிடும். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒரு விரதம் இருந்து அன்று பட்டினியாக இருந்து கொஞ்சம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்திருந்தால் அது நமக்கு பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உணவே இல்லாமல் பல நாட்கள் பட்டினி கிடக்கின்ற போது அது நமது உடலுக்கு சோர்வை கொடுத்துவிடும். அது துன்பமாக மாறிக்கொண்டிருக்கும். அதே பட்டினியை நாம் ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு நேரம் உண்ணாமல் இருப்பது என்று வைத்துக் கொண்டால் அது உடலுக்கு, அந்த குடலுக்கு ஓய்வு கொடுத்ததாக இருக்கும். அது நன்றாக வேலை செய்வதற்கு ஒரு பலம் கொடுத்ததாக இருக்கும். ஆனால் எத்தனையோ ஏழைகள் 3 வேளை உணவு உண்ண முடியவில்லை, சில நாட்கள் உணவு உண்ண முடியவில்லை. இப்படி வருடத்திலே பல நாட்கள் உணவில்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பாவம், அவர்களுக்கெல்லாம் அந்த உடல் அதனால் தொய்வடையத்தான் செய்யும், மனம் தொய்வடையத்தான் செய்யும். ஒழுங்கற்ற உணவு பழக்கம் உடல் நலில் நேரடி பாதிப்பை ஏற்படுத்துகிறது. காலை உணவை தவிர்ப்பது, இரவு தாமதமாக சாப்பிடுவது, இடைவிடாமல் சிற்றுண்டி எடுத்துக்கொள்வது போன்ற பழக்கங்கள் செரிமான சுவை அதிகரிக்கலாம். மேலும் உணவை தவறான நேரத்தில் அல்லது மிகுந்த அளவில் எடுத்தால் உடல் அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் போயிடும். பாருங்க, அது ஒழுங்கற்ற உணவு என்பது எப்படி பாருங்க. நிறைய பேர் காலை உணவை தவிர்க்கிறாங்க. காலை உணவு கண்டிப்பாக அது வேண்டிய ஒன்றுதான். சரியான உணவு கட்டுப்பாடு உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் உதவும். நன்றாக செரிமானம் நடைபெறும். சீராக எடுத்துக் கொள்ளப்படும் உணவு உடலில் ஆற்றல் அளவை சமப்படுத்த உதவும். இதனால் கவனம், நினைவாற்றல், பணித்திறன் ஆகியவை மேம்படலாம். குறிப்பாக கல்வி, ஆராய்ச்சி, நீண்ட நேர பணிகள் மேற்கொள்ளும் நபர்களுக்கு இது மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒன்று. ஆம், கண்டிப்பாக அந்த உணவுதான் நமது உடலுக்கும் மனதுக்கும் ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. நல்ல வகையில் ஜீரணமாக வேண்டும். அந்த ஆற்றல் உடல் முழுவதும் பெற வேண்டும். அது நமக்கு எல்லா வகையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. உணவின் ஒழுங்கின் முக்கியமான பகுதி எவ்வளவு என்பதை விட என்ன என்பது கவனிப்பதாகும். சுத்தமான, எளிய, சத்து நிறைந்த உணவு அன்றாட வாழ்வில் மிக முக்கியம். அந்த உணவு சுத்தமானதாக இருக்க வேண்டும், எளிமையான உணவு, சத்து நிறைந்த உணவாக இருக்க வேண்டும்.
அதே நேரத்தில் நம்முடைய 6 சுவைகள் சொல்கிறோமே, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு என்று இவையெல்லாம் அந்த எல்லா உணவிலும் கொஞ்சமாவது இருக்க வேண்டும். நாம் பெரும்பாலும் நம்ம இனிப்பு, காரம், புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடியது, கசப்பெல்லாம் அதிகமாக சேர்வதில்லை. அதுவும் கொஞ்சம் நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான். அடுத்து, உணவு அதிகமாக இருந்தாலும் தரம் குறைந்தால் உடலுக்கு முழு பயன் கிடைக்காது. அதுபோல தரமான உணவு இருந்தாலும் அளவு அதிகமானால் செரிமானத்திற்கு உடலில் சமாளிக்கும் சிக்கல் வரும். நல்ல உணவு என்பது சுவை மட்டும் சார்ந்தது அல்ல, அது செரிமானம், ஊட்டச்சத்து மற்றும் உடல் தேவை அடிப்படையாக கொண்டது. அதுதான் நல்ல உணவு. ஏதோ சுவை என்பது மட்டுமல்ல, அந்த உணவை எடுத்துக்கொண்டால் நல்ல செரிமானம் நடக்க வேண்டும், அதில் நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டும், அதன் மூலமாக உடலுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்க வேண்டும், அது ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ஆற்றல் பரவ வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல உணவு தான் நமக்கு வேண்டும். அடுத்து, நேர ஒழுங்கு. பொதுவாக அந்த உணவு எடுக்கக்கூடிய நேரம், அது காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரமாக அமைந்தால்தான் அந்த உணவு எடுப்பதற்கு ஒரு அரை மணி நேரம், 3/4 நேரம் முன்னரே நம்முடைய வயிறு அதை தயார் செய்து கொள்ளும். அப்ப அந்த உணவை செரிப்பதற்கு வேண்டிய அங்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசிட் சுரப்பிகளை எல்லாம் சுரந்து அந்த உணவு உள்ளே சென்ற பின் அது செரிப்பதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம மதிய நேரம் ஒரு நாளைக்கு 1 மணிக்கு சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு 3 மணிக்கு சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு சாப்பிடாம விட்டுறோம், இல்ல ஒரு நாளைக்கு வேகமா 11 மணிக்கு சாப்பிட்றோம். இப்படி மாறி மாறி சாப்பிடும் போது அந்த வயிற்றுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். எந்த நேரத்துக்கு நம்ம எதை சுரக்கணும்னு தெரியாம போயிடும். அப்ப ஜீரணம் சரியாகாது. அப்புறம் உண்ணக்கூடிய நேரம் பெரும்பாலும் ஒரே நேரமாக இருக்குது. காலையில ஒரு டைம் வச்சுக்கணும், ஒரு 7 மணிலிருந்து 8, 8:30 சாப்பிடலாம். மதியம் ஒரு 12:30 ஆரம்பிச்சு 1:30 முடிக்கலாம். அது இரவு அந்த மாதிரி ஒரு 7, 8, 8:30 சாப்பிடலாம் என்று ஒரு நேரம் ஒதுக்கிடணும். அந்தந்த நேரத்திற்கு நீங்க சாப்பிடுவதற்கு முன்னர் வயிறு உங்களுக்கு தேவையான சுரப்பிகளை எல்லாம் தயார் செய்து அந்த உணவு உள்ளே சென்றபின் அது செரிப்பதற்கு தனி தயாராக வைத்திருக்கும். நீங்க அந்த நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா அது ஏமாந்து போகும். அப்படி 2-3 தடவை ஏமாத்தினா அது என்ன நினைக்கும், ஓ இப்ப சாப்பிட மாட்டார் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த சுரக்கிறதவே குறைச்சிடும். ஆகவே நம்ம சரியான நேரம் என்பது மிக மிக முக்கியமானது. அப்பொழுதுதான் வயிற்றில் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் அந்த நேரத்தில் உணவு சாப்பிடறதுக்கு முன்னாடியே சுரக்க ஆரம்பிக்கும். சாப்பிட்டோம்னா டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். இப்ப இங்க பாருங்க, உணவுல அந்த உணவை நம்ம சாதாரண நல்ல அது விஞ்ஞானிகள் பிரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த உணவினுடைய அந்த ஊட்டச்சத்துக்களை எப்படி பிரிக்கலாம் பாருங்க. நமக்கு அந்த உணவில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்ல 2 வகையில பிரிக்கலாம். ஒண்ணு மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அந்த முதன்மை சத்துக்கள், அதிகமான சத்துக்கள் கிடைக்கக்கூடியது. அடுத்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அந்த குறைவான அளவு, அதெல்லாம் மில்லிகிராம் என்ற அளவில் தான் அந்த உணவு மூலம் நமக்கு கிடைக்கும். இப்படி அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதுல பாருங்க என்னென்ன வருது. அதுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். அந்த கார்போஹைட்ரேட் எல்லா தானியங்கள்ல இருந்தும் காய்கறிகள் இருந்து நமக்கு கிடைக்கும். புரோட்டீன் என்பது சில முக்கியமான பயிர்கள், முட்டை, அது மாதிரி முளைக்கட்ட பயிர், இந்த மாதிரி கிடைக்கும். ஃபேட் என்பதும் அது நமக்கு பல உணவுகளும் கிடைக்கிறது. அது போன்ற மற்ற மாமிசங்கள் மூலமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் மேக்ரோ நீட், இது நமக்கு அதிக அளவுல தேவைப்படும். இதெல்லாம் நமக்கு அதிக அளவுல தேவைப்படும். இந்த காலை உணவு உண்கிறோம், மதிய உணவு உண்கிறோம், இரவு உணவு உண்கிறோம், இது எல்லாமே கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கும். ஆனா புரோட்டீன் எந்த அளவுக்கு இருக்கு, ஃபேட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். பெரும்பாலும் நமக்கு இன்னைக்கு நம்ம ரைஸ் அதிகமா சாப்பிட்றோம், தானியங்கள் அதிகமா சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட் தான் அதிகமா போய் சேரும். ஆனா நமக்கு அது புரோட்டீன் கண்டிப்பா இருக்கணும். எப்படின்னா 40-30% அப்ராக்சிமேட்டா. ஒரு 40% கார்போஹைட்ரேட், ஒரு 30% புரோட்டீன், இன்னொரு 30% கொழுப்பு சத்து, இப்படி இருக்கிற மாதிரி அந்த உணவு அமையும். ஃபுல்லா கார்போஹைட்ரேட்டா இருந்தா நல்லா இருக்காது. புரோட்டீன் நமக்கு நிறைய நம்ம நினைக்கிற அளவுக்கு உணவுல கிடைக்காது. ஃபேட் இருக்கும், அதுலயும் நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு என்று இருக்கிறது. ஆகவே இந்த உணவு உண்ணுகின்ற போது இவையெல்லாம் நாம் ஓரளவு மனதில் வைத்துக் கொண்டால் நல்லது. அடுத்து மைக்ரோநியூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது, மில்லிகிராம்ல தான் இருக்கும். இந்த விட்டமின்ஸ், நமக்கு நிறைய விட்டமின்ஸ், பி விட்டமின்ஸ் இருக்கு, டி விட்டமின்ஸ் இருக்கு, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் மில்லிகிராம் என்ற அளவில் தான். நம்ம காய்கறிகள் மூலம் வருகின்ற போது நாம் காய்கறிகள்ல இந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு, கொஞ்சமா தான் இருக்கு. அது எல்லா காய்கறிகளும் எல்லாமே இருக்காது. ஆனா ஓரளவுக்கு நம்ம காய்கறிகள் எல்லாம் கலந்து சாப்பிடுகின்ற போது நமக்கு தேவையானது கிடைக்கும்.
அடுத்து அதுல மினரல்ஸ், நமக்கு மெக்னீசியம், கால்சியம், ஜிங்கு என்று பல வகையான தாதுக்கள் இருக்குது பாருங்கள். இவையெல்லாம் கூட நம்முடைய உணவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆனா இவையெல்லாம் குறைந்த அளவுதான். ஆனாலும் அது நமக்கு தேவை, அதை நம்ம விட முடியாது. கண்டிப்பாக அது தேவை. அது குறைஞ்சு போச்சுன்னா அதனால நிறைய ரொம்ப மில்லிகிராம் தான், அந்த மில்லிகிராம் என்ற அளவிலும் குறைக்கின்ற போது அதனால நமக்கு உடம்புல பல நிறைய பாதிப்புகள் வரும். அப்ப 2 வகையா பிரிக்கலாம், மேக்ரோ மைக்ரோ என்று பிரிக்கலாம். அந்த சத்துல அந்த பெருமை அதிகமாக இருக்கக்கூடிய சத்து எது, குறைவாக இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இதெல்லாம் அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதெல்லாம் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைஞ்ச அளவு மில்லிகிராம்ல தான் இருக்கும். எவ்வளவு காய்கறி சாப்பிட்டா கூட அதுல ஒரு சில மில்லிகிராம் அளவுக்கு தான் அது கிடைக்கும். பழங்கள் சாப்பிட்டாலும் சரி சில மில்லிகிராம் அளவுக்கு தான் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் கிடைக்கணும். உடலுக்கு அதிக அளவில் தேவைப்படும் சத்துக்கள் இவை ஆற்றலை வழங்கி உடலை கட்டமைக்கின்றன. அது 3 வகை. மாவுச்சத்து, அதான் கார்போஹைட்ரேட் சொல்கிறோம். உடலுக்கு முதன்மை ஆற்றல் இது அரிசி, கோதுமை, கிழங்கு இப்படி கிடைக்கும். அடுத்து புரதம், புரோட்டீன், அதான் பில்டிங் பிளாக் ஆஃப் த பாடி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்முடைய செல்கள், திசுக்கள், அந்த சிஸ்டம்ஸ் இதுவெல்லாம் நமக்கு டெவலப் ஆகிறதுக்கு அந்த புரோட்டீன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நம்முடைய உடல் வளர்ச்சிக்கும் சேதமடைந்த அந்த செல்கள் அது புதுப்பிக்கப்படுவதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. பொதுவாக அந்த புரோட்டீன் எங்க இருக்கு? பருப்பில் அதிகமா இருக்கும், பால் அதிகமா இருக்கும், முட்டையில இருக்கும். அது வந்து முளைக்கட்டி வச்சு பாருங்க, அந்த மாதிரி பருப்பு வகைகள் நிறைய இருக்கும். பாசிப்பயிறு இதெல்லாம் முளைக்கட்டை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் நிறைய நமக்கு கிடைக்கும். அடுத்து கொழுப்பு, ஃபேட்னு சொல்கிறோம். செறிந்த ஆற்றல் மூலம் உடல் வெப்பத்தை காக்கவும். இது எங்க கிடைக்குது? பெரும்பாலும் எண்ணெயில, நெய்யில, அல்லது விதைகள், கொட்டைகள் இவைகள்ல வந்து அந்த ஃபேட் அதிகமா இருக்கும். அதுலயும் HDL, LDL சொல்லுவாங்க, நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு என்றெல்லாம் சொல்வார்கள். அதில் ஓரளவுக்கு நமக்கு 2மே தேவையா இருந்தாலும் கூட நமக்கு நல்ல கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதற்கேற்ற வகையில் நாம் அந்த உணவுகளை கொஞ்சம் அமைத்துக் கொண்டால் நல்லது. அடுத்து மைக்ரோ நுண்ணூட்ட சத்துக்கள். உடலுக்கு சிறிய அளவில் தேவைப்பட்டாலும் உடல் நலத்திற்கு அதெல்லாம் இன்றியமையாது. இல்லைன்னா வைட்டமின்ஸ் வருது, அது உடல் இயக்கங்களை சீராக்கி நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது. விட்டமின்ஸ் எங்க அதிகமா இருக்கோ அது பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல அதிகமாக விட்டமின்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து மினரல்ஸ், தாது உப்புக்கள். இது நம்ம எலும்பு, பல்லு, ரத்தம் ஆகியவற்றை உறுதிக்கும் இயக்கத்திற்கும் தேவையானவை. அந்த தாது என்ன பாருங்க, இரும்பு, கால்சியம், அயோடின், இப்படி பல தாதுக்கள் இருக்கின்றன. அவையும் நாம் உணவின் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஆனால் அது மில்லிகிராம் என்ற அளவில் தான் கிடைக்கும். அதிகமா மில்லிகிராம் என்ற அளவு நமக்கு போதுமானது. அதனாலதான் அதை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். அடுத்து உணவில் உள்ள சத்துக்கள், அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ், பேரூட்ட சத்து, அதான் மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். நுண்ணூட்ட சத்து, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், வைட்டமின்ஸ், தாதுப்புகள், இவை அனைத்தும் சமச்சீர் அளவில் கிடைக்கும் போதே முழு உடல் நலம் சாத்தியம். இதைத்தான் உணவில் ஒழுங்கு என்று சொல்வது. அப்ப நமக்கு நம்முடைய உணவுல அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கணும், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கணும், அது தேவையான அளவு இருக்கணும். அப்ப மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இதுல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம உண்ணக்கூடிய உணவுல கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு, புரோட்டீன் குறைவா இருக்கு, ஃபேட்டும் இருக்குது. ஃபேட்ல நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு என்பது இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் அடையும். அவன் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம சில உணவுகள் அது இருக்காது, அது தேடி தேடி பிடிச்சு சாப்பிடணும். அவ்வளவு நல்ல உணவுகள், இயற்கையாகவே அமைந்த நல்ல உணவுகள் எடுத்துக்கிட்டால் பெரும்பாலும் நமக்கு அதுவும் கிடைக்கும். சரி, இப்படி அந்த உணவில் கூடிய அந்த சத்துக்களை பார்த்து உணவை தேர்ந்தெடுத்து உண்ணக்கூடிய நிலை, அதுதான் உணவில் ஒழுங்கு என்று சொல்கின்றோம். அடுத்தது தாவர வேதிப்பொருட்கள். இது பைட்டோ கெமிக்கல்ஸ், பைட்டோ நியூட்ரியன்ஸ் என்று சொல்வார்கள். இது பொதுவாக தாவரங்களில் மறைந்திருக்கும் ஒரு நல்ல கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்கள். அது நமக்கு பயன்படக்கூடிய வேதிப்பொருட்கள். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் குறைச்ச அளவுல தான் இருக்கும். பைட்டோ கெமிக்கல்ஸ் தாவரங்களில் இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இவை பேரூட்ட சத்தோ மேக்ரோநியூட்ரியன், நுண்ணூட்ட சத்து அல்ல. அது 2லயும் வராது.
அந்த மேக்ரோலையும் வராது, மைக்ரோலையும் வராது. ஆனால் நோய் தடுப்பதிலும் உடல்நல பாதுகாப்பிலும் முக்கியமானது இது. இந்த பைட்டோகெமிக்கல்ஸ், பைட்டோநியூட்ரியன்ஸ் சொல்வது நமக்கு அந்த உடல் நலத்தை பாதுகாப்பதிலும் நோய் தடுப்புல மிக மிக முக்கியமானது. எங்க இருக்குது? பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், பருப்பு, மசாலா வகை, இப்படி எல்லாம் இருக்கும். காய்கறிகளை பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாக்குற மாதிரி நிறைய கலர் கலரா இருக்கும். உண்மையிலே இறைவன் பாருங்க எவ்வளவு அழகா ஒவ்வொன்றையும். ஒரு கீரைன்னா எவ்வளவு பசுமையா இருக்குது. ஆப்பிள் எப்படி ஒரு கலர், ஒரு ஆரஞ்சு, ஒரு ரெட் கலர்ல இருக்குது. ஒரு வாழைப்பழம் அது ஒரு மஞ்சள் கலர்ல எப்படி இருக்கு. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா கலர் கலரா இருக்கு. காய்கறிகள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலர்ல இருக்குது. மனதுக்கு பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கும். அதே சமயத்தில் அதற்கேற்ப உள்ளே இருக்க சத்து பொருளும் அப்படி மாறி இருக்கும். அந்த ஒவ்வொரு கலருக்கு ஏற்ப உள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்து பொருட்கள் மாறி இருக்கும். அடுத்து நார்ச்சத்து. அந்த உடம்புல வந்து ஃபைபர் இருக்கணும். நார்ச்சத்து என்றால் தாவர உணவுகளில் உள்ள உடலால் முழுமையாக சரிக்க முடியாத மாவுச்சத்து பகுதி. அது செரிமானமாகாது. இது ஆற்றல் தராவிட்டாலும் செரிமானத்திற்கும் ஒட்டுமொத்த உடல் நலத்திற்கும் இன்றியமையாது. அப்ப அது இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து மற்ற உணவெல்லாம் உள்ள போகும்போது அது செரிமானமாகி வெளியே வந்து அந்த எல்லா மூவ்மெண்ட்டுக்கு காரணமா இருக்கிறது நார்ச்சத்து. அப்படி இல்லாட்டி அங்கங்க தேங்கி போயிடும். நார்ச்சத்து இருக்கிறதுனாலதான் அந்த உணவு செரிமானமாகி சுலபமா வெளியே வர்றதுக்கு ஒரு உதவி செய்கிறது. முக்கிய நன்மைகள். இந்த நார்ச்சத்து அதிகமா இருந்தா, ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருந்தா, ஃபைபர் கண்டென்ட் என்பது அது தனி உணவு இல்லை. ஆனா ஏற்கனவே சாப்பிட்ட உணவு முறையாக செரித்து வெளியே வருவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இது மலச்சிக்கலை தடுக்கிறது. செரிமானம் நல்ல முறையில் ஆவதற்கு உதவி செய்கிறது. இரத்த சர்க்கரை உயர்வை தணித்து அந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். கொலஸ்ட்ராலை குறைத்து இதய பலம் காக்கும். வயிறு நிறைந்த உணர்வை தந்து அதிக உணவை தடுத்து உடல் எடையை கொடுக்கும். இவ்வளவு நன்மைகள் இந்த ஃபைபர்ல இருக்கு. குடல் நல்ல நுண்ணுயிர்களை வளர்த்து குடல் நலம் மேம்படுத்தும். அப்ப அந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்க இது போன்ற நன்மைகள் நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நல்ல எங்க கிடைக்கும்? தானியங்கள். பொதுவாக கம்பு, கேழ்வரகு, சம்பா, கோதுமை, பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கொட்டைகள், இயற்கையான தூய தாவர உணவு. அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம சொல்றோம். அங்கேயே எல்லாம் கிடைக்குது. வேணுங்கிறதெல்லாம் அங்கேயே கிடைக்குது. அடுத்து செரிமானம். இப்ப நீங்க பாருங்க, வெளியே உள்ள உணவை உடலில் அமைந்திருக்கும் உடல் செல்லுக்குள் கொண்டு செல்லும் வழிமுறைதான் டைஜஷன். வெளியே நம்ம சாப்பிட்றோம், அது இட்லியா இருக்கு, தோசையா இருக்கு, அல்லது ரைஸா இருக்குது, காய்கறியா இருக்குது, எல்லாம் வெளியே இருக்குது. அது உடலுக்குள்ளே சென்று உடலுக்குள்ளே ஒவ்வொரு செல்லுக்கும் செல்லக்கூடிய அளவில் அதை மாற்றக்கூடிய நிலையைத்தான் பொதுவாக செரிமானம் என்று சொல்றோம். அப்படியே நம்ம இட்லியோ தோசையோ நேர செல்லுக்குள்ள போக முடியாது. அப்ப அது ரொம்ப அதை உடைச்சு தூளாக்கி ரொம்ப சின்ன சின்ன பகுதியா பண்ணி அதன் பிறகுதான் அது மற்ற இடத்தோடு கலக்கப்படும். அந்த ப்ராசஸ் தான் பொதுவா டைஜஷன் என்று சொல்கிறோம். உணவு உடலில் நுழைந்து பயன்பட சில படிநிலைகள் கிடக்கிறது. முக்கியமாக 4 நிலைகள். ஒண்ணு உட்கொள்ளுதல். நம்ம வாயில போட்டு மென்னு உள்ள அனுப்புறோம். எந்த உணவு போட்டாலும் வாயில போட்டு நல்லா மென்னு உள்ள அனுப்புறோம். நம்ம பொதுவா உள்ள போகும்போது நிறைய உமிழ்நீர் கலந்து போகணும். அதனால பொதுவா உணவு உண்பது என்ன சொல்லுவாங்க, எத்தனை பற்கள் 32 பல்லு நமக்கு இருக்கு, 32 முறை நம்ம உண்ணணும், நல்லா மெல்லணும், மென்னு உள்ள நல்ல சலைவா மிக்ஸ் பண்ணி உள்ள அனுப்பணும். நம்ம உமிழ்நீரை மிக்ஸ் பண்ணி உள்ள அனுப்பணும். அப்பதான் அது நல்ல ஜீரணமாகும். இப்ப இது உள்ள அனுப்புறோம். சரி, உள்ள அனுப்பணும்னா அது எங்க போகும்? அப்படியே நம்ம உணவு குழாய் வழியா நேரா நம்முடைய அந்த இறைப்பை போய் சேர்த்தோம். அங்க என்ன ஆகும்? அங்க நிறைய என்சைம்ஸ். அப்ப அந்த உணவு நொதிகள் மற்றும் செரிமான நீர்களால் சிறிய எளிய மூலக்கூறுகளாக அது உடைக்கப்படுகிறது. அங்க போய் நம்ம ஏற்கனவே வயிற்றுல பல்லுல நல்லா அரைச்சி அனுப்பிச்சிட்டோம், கூழ் மாதிரி அனுப்பிச்சிட்டோம். இப்ப அங்க போய் மறுபடியும் அங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மற்றதெல்லாம் சுரக்கும் போது அதெல்லாம் சேர்ந்து இன்னும் அதை உடைச்சி தூள் பண்ணி அது ஒரு கூழ் மாதிரி ஆக்கிடும். அது பெரிய பெரிய கெட்டியான பொருள் எதுவும் இல்லாமல் அது ஒரு கூழ் மாதிரி மாற்றிடும். அடுத்தது உட்கிரகித்தல், உறிஞ்சுதல். இப்போ அந்த வயிற்று பகுதியிலிருந்து அடுத்தது சிறுகுடலுக்கு போக ஆரம்பிக்கும்.
அந்த சிறுடலுக்கு போகும்போதுதான் அதனுடைய சத்தெல்லாம் உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்கும். சிறுடல் முதல் பாகத்துல பாத்தீங்கன்னாக்க நம்முடைய கணையத்திலிருந்து வரக்கூடியது, கல்லியிலிருந்து வரக்கூடியது, அதெல்லாம் அங்க வந்து சேர ஆரம்பிக்கும். அந்த சுரப்பிகள்லாம் சேர்ந்து அது இன்னும் கொஞ்சம் நல்ல செரிமானம் செய்து அதனுடைய சத்தெல்லாம் பிரிச்சு வேற வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கும். அதை உட்குறைத்தல், உறிஞ்சுதல் என்று பெயர். அப்போ இன்ஜெக்ஷன் உள்ள போகிறது, அடுத்து வயிற்றுல செரிமானம் ஆகிறது, அதுக்கு முன்னாடி சிறுடல் போகும்போது அந்த முக்கியமான சத்தெல்லாம் உறிஞ்சப்படுவது. உணவு எடுத்துக்கொள்ளும் முறை செரிமானத்தை நேரடியாக பாதிக்கிறது. அவசரமாக கவனமின்றி பல அழுத்தத்தில் சாப்பிடுவது செரிமானத்தை தடுக்கலாம் அல்லது பல ஆரோக்கிய ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. நீங்க அவசரமா சாப்பிடுறது, ரசிச்சு சாப்பிடாம இருக்கிறது, அந்த உமிழ்நீர் கலக்காம சாப்பிடுறது, இதுவெல்லாம் அது நோய்க்கு தான் நம்மளை எடுத்து செல்லும். உணவை மெதுவாக மென்று சாப்பிடுவது, அதே நேரத்தில் தேவையற்ற உரையாடல்களை தவிர்ப்பது, உட்கார நிலை சரியாக வைத்துக் கொள்வது. பொதுவாக இன்னைக்கெல்லாம் நம்ம டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்றோம், அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா தரையில உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நிலை வரணும், அதுதான் நல்லது. தரையில உட்கார்ந்து சாப்பிடும் போது உங்களுடைய அந்த கால்கள் கோர்த்துருக்குனால அந்த வயிறு கரெக்டா அங்க நிற்கும். ஒரு அளவு வந்தோன்னு அது தெரிய ஆரம்பிக்கும். நம்ம உட்கார்ந்துட்டு சாப்பிட்றோம், அப்ப இன்னும் கொஞ்சம் வயிறு கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். இன்னும் நின்றுகிட்டே நிறைய சாப்பிட்றாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். அப்ப நமக்கு நிறைஞ்சது தெரியாம சாப்பிட்டுட்டே இருக்கோம், அது அங்க போய் வீணாகிட்டே இருக்கும். உணவுடன் மனநிலையும் சேர்ந்து செயல்படுகிறது. அமைதியாகவும் நன்றியுணர்வும் உண்பது உணவை முழுமையாக ரசித்து உதவும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போது மன்றத்தில் இருப்பவர்களாம் காய்கள் போய் செய்யணும், அந்த ஆற்றலை அந்த வலது கை கொண்டு வரணும், அந்த வலது கையில் அந்த ஆற்றலை பரவிட்டு அந்த உணவை சார்ஜ் வரணும், அதுக்கு முன்னாடி முதல் வாய் நம்ம சாப்பிடணும் என்று சொல்கிறோம். உண்மையிலேயே நம்ம சாப்பிடும் போது அமைதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த அமைதி மகிழ்ச்சி தான், அந்த அமைதி மகிழ்ச்சி சேர்ந்து நம்முடைய உணவோடு சேர்ந்து குடலுக்கு செல்லும். அந்த குடலும் அந்த அமைதி அடையும், மகிழ்ச்சி அடையும். ஆக சாப்பிடும்போது நம்முடைய மனநிலை மிக மிக முக்கியமானது. இன்னொன்னு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் என்று சொல்கிறார்கள். அந்த உணவு சாப்பிடும் போது நம்முடைய 5 புலன்களும் வேலை செய்யணும். நமக்கு மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்கள் சொல்கிறோம். இந்த 5 புலன்களுக்கும் வேலை கொடுக்கணும். கண்ணால் அந்த உணவை பார்க்கணும், அந்த கலரை பார்த்து ரசிங்க. சாம்பார் எப்படி இருக்கு, ரசம் எப்படி இருக்கு, காய்கறிகள் எப்படி இருக்கு, இந்த கூட்டு எப்படி இருக்கு, எல்லாம் வெவ்வேறு கலர் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா நமக்கு கிடைக்குது. அப்ப கண்ணால பார்க்கணும். அடுத்து நாவில் வைக்கின்ற போது அந்த சுவையை நல்லா உணர்ந்து பார்க்கணும். நல்லா 32 முறை மென்னு நல்லா அதை கூழ் மாதிரி ஆக்கி அப்புறம் நம்ம வயிற்றுக்குள்ள அனுப்பணும். வாசனை, அந்த ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு வாசனை இருக்கு. அது கொஞ்சம் சூடா இருக்கும்போது வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும். அப்ப அது ஒன்றுடைய வாசனை. அந்த உணவை தொடும் போதே அதனுடைய மென்மை, அரிசியா இருக்கலாம், பருப்பா இருக்கலாம், காய்கறியா இருக்கலாம், நீங்க அதை தொட்டு பிசையும் போதே மென்மை. இப்படி 5 வகையான உணர்வுகளும் நீங்கள் உணவு சாப்பிடும்போது இருக்கணும். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 உணர்வுகளும் அங்க இருக்கணும். அப்பதான் அது நம்ம முழுமையாக நமக்குள்ளே போய் சேர ஆரம்பிக்கும். அதான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் சொல்றோம். மூக்கு அது மூலமா அது என்ன அந்த உணவுல வாசனை இருக்கு அதை ரசிச்சு பாருங்க, தொட்டு பாருங்க, நாக்குல வைக்கும் சுவையை பாருங்க. இப்படி இந்த 5 வகையான உணர்வுகளுக்கும் நாம் அங்கே ஒரு இடம் கொடுத்து ரசித்து சாப்பிட வேண்டும், ருசித்து சாப்பிட வேண்டும். கண்ணை மூடி சாப்பிடுறது இல்லை, மூக்கு அடைச்சிட்டு சாப்பிடுறது இல்லை, எல்லாமே இருக்கு. எல்லா புலன்களும் வேலை செய்கிறது, எல்லா புலன்களும் அதை ரசிக்கிறது. அதன் மூலமாக நாம் அந்த உணவை வயிற்றுக்குள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க படத்துல பாத்தீங்கன்னா, படத்துல அதாவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லி இது 2 நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது நம்முடைய உடம்புல இருக்கிற நரம்புகள்ல மிக மிக முக்கியமானது. நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா உடம்புல பாத்தீங்கன்னா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம நினைச்சு எந்திரிக்கிறோம், உட்காரோம், செய்யறோம், ஓடுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இது நம்ம விரும்பி செய்யக்கூடியது. இதெல்லாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அடுத்து அட்டானமஸ், நம்ம விருப்பம் இல்லாமல தானா நடக்கும். அது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்வாங்க. அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் 2 வகை, பேராசிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக் சொல்வாங்க. அதாவது இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு பாம்பு வருது, நம்ம அடுத்த ஸ்டெப் வச்சா பாம்பு வச்சிருவோம், அந்த மாதிரி நிக்குதுன்னு வச்சுக்கல. என்ன நமக்கு ஒரு பயம் வந்துடும், அந்த பயத்துல வேகமா ஓட ஆரம்பிச்சிருவோம்.
இந்த பாம்பு நம்மளை துரத்துதா இல்லைன்னு தெரியாது, நம்ம வேகமா ஓட ஆரம்பிச்சிருவோம். எப்படி அந்த வேகம் வந்து திடீர்னு எப்படி வந்தது ஒரு செகண்ட்ல? அதுதான் அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அப்போ அந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு பாருங்க, இங்க வந்து அந்த எல்லா செல்கள், அதுல நுரையீரல், இதயம், கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், நம்முடைய கிட்னி, கண்ண உறுப்புகள் எல்லாமே அதுல அடங்கி இருக்கு, எல்லாமே அதுல இருக்கு. அப்ப ஓடுறதுக்கு நம்ம கை காலுக்கு பலம் கொடுக்கணும், அந்த எனர்ஜி கொடுக்கணும். அவ்வளவு இமீடியட்டா நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஆனா அப்ப நமக்கு உடம்புல இருக்க நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அப்போ கொஞ்ச நேரத்துல சரி செஞ்சு மறுபடியும் ரெக்கவரி ஆகணும். இந்த ரெக்கவரி ஆகிறதுக்கு உதவுதான் பேராசிம்பத்தட்டிக் சொல்லலாம். சிம்பத்தட்டிக் என்பது ஒரு நிகழ்ச்சி வந்த உடனே அதற்காக ஏற்படக்கூடியது. பாம்பு பார்த்தாலும் ஓட ஆரம்பிக்கிறீங்க, வேகமா ஓட ஆரம்பிக்கிறீங்க, அது சிம்பத்தட்டிக். எவ்வளவு நேரம் ஓடிட்டு முடியும்? கொஞ்சம் தூரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் பழைய நிலைக்கு, அந்த ஹார்ட் பீட் பழைய நிலைக்கு வருது, மூச்சு பழைய நிலைக்கு வருது, மனசு அமைதியா வருது, பழைய நிலைக்கு வரணும். அதான் நம்ம வந்து பேராசிம்பத்தட்டிக் சொல்றோம். பொதுவாக தியானம் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த பேராசிம்பத்தட்டிக் நல்ல வேலை செய்யும். எந்த ஒரு கோபம், கவலை எது வந்தாலும் டக்குன்னு ரெக்கவரி ஆகி வந்துடும். ஒரு செகண்ட் வர்ற மாதிரி மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துருவாங்க. அதுக்கெல்லாம் தியானம் நமக்கு வெகுவாக உதவி செய்யும். அது போன்ற ஆன்மீக பயிற்சிகளுக்கெல்லாம் அந்த பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் நல்ல வேலை செஞ்சு அந்த எழும்பிய வேகத்தை குறைச்சி கொண்டு வந்து பழைய நிலை கொண்டு வந்து ரொம்ப உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு ஸ்டெப் 1, சுவிட்ச் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதாவது நீங்க எப்பவும் சாப்பிடும்போது எந்த வேற டிஸ்ட்ராக்ஷன், மனசு வேற எங்கேயும் ஓடக்கூடாது. வாட்ச் த ஃபுட் அண்ட் சோ கிராட்டியூட். முதல்ல அந்த உணவை பார்த்து ஒரு நன்றி சொல்லுங்கள். இந்த உணவு என்னிடம் வந்து சேர்வதற்கு முன்னர் எங்கெங்க இருந்தது, எங்கே விளைந்தது, எத்தனை வியாபாரிகள் மூலம் கைமாறியது, இங்க என்னுடைய வீட்டுக்கு எப்படி வந்தது, என்னுடைய வீட்டில் அது யார் எடுத்து சமையல் செய்தார்கள், யார் அதனை எனக்கு பரிமாறினார்கள் என்பது வரை அந்த உணவுக்குள்ளே எத்தனையோ 1000 பேர் அடங்கி இருப்பார்கள். ஆகவே இந்த உணவுக்கு முழுமையாக நன்றி சொல்லு. இந்த உணவு எனக்கு கையில் வந்து சேர்வதற்கு காரணமாக இருந்த விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் இதை சுத்தப்படுத்தியவர்கள், இதை சமைத்து கொடுத்தவர்கள், பரிமாறியவர்கள் என்று எத்தனையோ பேர், அத்தனை பேருக்கு மனதார நாம் ஒரு நன்றி சொல்றோம். அடுத்தது அந்த உணவு நீங்கள் ஒரு வாசனை பாருங்கள். எல்லா உணவுக்கும் ஒரு வாசனை இருந்தது. அது சாம்பாரா இருக்கலாம், ரசமா இருக்கலாம், மோரா இருக்கலாம், தயிரா இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் ஒரு வாசம் உண்டு. அந்த வாசத்தை நீங்கள் அனுபவித்து பாருங்க. டச் தி ஃபுட். அப்படி தொட்டு பாருங்க, எப்படி மெதுவா இருக்குதா, கஷ்டமா இருக்கா, தொட்டு பாருங்க. இப்படி 5 புலன்களும் பயன்பட வேண்டும். அந்த சமயத்தில் நீங்கள் மெல்லுகின்ற போது அது மென்மையான ஒரு அசைவது, ஒரு ஓசை இருக்கிறது, அதையும் கவனித்து பாருங்கள். அப்ப அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களுக்கும் வேலை கொடுக்கணும். அதான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் என்று சொல்கிறோம். மனம் அங்கே நிற்கணும். அடுத்து பிக்சட் ஃபுட் டைமிங். பொதுவா நம்ம நேரம் சரியா வச்சுக்கணும். நம் உடலுக்கு உள்ள ஒரு கடிகாரம் இருக்குது, சர்க்காடிக் ரிதம் என்று சொல்வார்கள், பயாலஜிக்கல் கிளாக் என்று சொல்வார்கள். அது கரெக்டா அந்த நேரத்தில் நம்மளை எழுப்பி விடும், தூங்க வைக்கும், சாப்பிடுறதுக்கு பசி வைக்கும், தண்ணி குடிக்க வைக்கும், எல்லாம் கரெக்டா அந்த நேரத்துக்கு அது சொல்லும். அதை மதித்து நடந்தால் இந்த கடிகாரத்துக்கு ஏற்ப உண்பது, பகலில் அதிகமாக இரவில் குறைவாக. நம் பகல் நேரத்துல நமக்கு வேலை செய்யறோம், நடக்கிறோம், நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் உணவு அதிகம் சேர்ப்போம். ஆனா இரவு நேரத்துல நமக்கு வேலை குறைஞ்சு போச்சு, ரெஸ்ட் எடுக்க போறோம், அதிகமான உணவு தேவையில்லை. இரவில் தாமதமாக கடமாக உண்பது எடை அதிகரிப்பு, நீரிழிவு, தூக்க கோளாறு வருவதற்கு காரணம். அப்ப லேட் நைட்டா வர்றது, வந்த பின்னாடி நிறைய சாப்பிட்றது, இது வந்து ஒபசிட்டி, அந்த உடம்பு குண்டாகிறதுக்கு ஒரு பெரிய உடம்பு குண்டாகிறதுக்கு பல காரணம் இது. அதே மாதிரி அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வர்றது, தூக்கம் பிரச்சனை வர்றது, இது எல்லாமே வந்து அந்த தவறான நேரத்தில் வர்றது, தாமதமா வர்றது, எல்லாம் இதுதான் பல காரணங்களுக்கு உடம்பு கெட்டு போறதுக்கு நிலைகள் காரணமா இருக்கிறது. இந்த சித்த ஆயுர்வேத மரபுல பார்த்தா நண்பகலில் கனமான உணவு, இரவில் லேசான உணவு என்று சொல்வார்கள். நம்முடைய மரபுகள்ல, பண்பாட்டுல அது நிறைய சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அனுபவத்தின் மூலமாக அதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா பெரும்பாலும் நம்ம அதை விட்டு நம்ம சுவைக்கு அடிமையாகி இன்று பசி இல்லை என்றாலும் சாப்பிடுகிறோம், அங்கே வயிறு கட்டு விடுகிறது. அதன் மூலமாக உடல் பல்வேறு பாதிப்பாகிறது. இன்னொன்னு சொல்ல பாருங்க, அந்த உணவு என்பதற்கும் எண்ணம் என்பதற்கும் மகிழ்ச்சி கற்பனை சொல்ல பாருங்க.
உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்குமே பாயும். எண்ணமோ உணவின் எழுச்சி வரும் இயக்கம், உண்பதோ எண்ணத்தால் உற்றுப்பார் உறவியல். ஆமா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு உடம்புக்குள்ள போய் எல்லா வேலையும் செய்யுது. ஆனா நினைக்கிற எண்ணங்கள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி பல வேலைகளை செய்யும். எண்ணமே உணவில் எழுச்சி பெறும் இயக்கம். அப்ப உணவு உண்பதனாலதான் நமக்குள்ளே உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, மனம் என்பது வேலை செய்து கொண்டிருக்கிறது, அங்க எண்ணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உண்பதே எண்ணத்தால். நம்ம பசி வருது, சாப்பிடணுங்கிறதே அது ஒரு எண்ணம் தான். ஏன் உண்ண வேண்டும்? அதுக்கு மகிழ்ச்சி அழகா சொல்றாரு பாருங்க. இருப்பது நாம் புசிப்பதற்கே. நம்ம சாப்பிட்றது தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இருப்பதற்கே புசிக்கிறோம். இல்ல இல்ல, அப்படி இல்ல, நம்ம இருக்கிறதுனால சாப்பிடுறாங்க. இருப்பதனால் புசிக்கின்றோம் என்பார்கள். ஏன்னா அப்படி பசிக்கிறது சாப்பிடுறதுனாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இறந்து போய் இருப்பது ஏன் புசிப்பது ஏன் எனும் கேள்விக்கு பதில்கள். சரி, இப்ப சாமிஜி சொல்லக்கூடிய உணவு வகையை பாருங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது, எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல உணவு அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி. இன்னைக்கு புஞ்சைங்கிறது என்ன? கேழ்வரகு, கம்பு, சாமை மற்றும் இப்படி பல்வேறு வகையான தானியங்கள். அரிசியை தவிர்த்து மத்தெல்லாம் வச்சுக்கல. அதெல்லாம் காடுகள்ல வளரக்கூடியது. இது தோட்டங்கள்ல நல்ல தண்ணி நிறைய வச்சு வளரக்கூடியது. அது தண்ணி குறைஞ்ச இடத்துல வளரக்கூடியது. அதுல நிறைய சத்து பொருட்கள் இருக்கின்றன. அப்ப அதை எடுத்து நம்ம ஒரு கஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு தேங்காய் கொஞ்சம் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். புஞ்சை தானியத்தாலான கஞ்சி தேங்காயோடு இருக்கும். பொதுவா தேங்காய் என்பது ஒரு அருமையான உணவு. தேங்காய் வாழைப்பழம் மட்டுமே சாப்பிட்டு வாழ முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். வேற ஒண்ணுமே வேண்டாம், தேங்காய் சாப்பிடணும், வாழைப்பழம் சாப்பிடணும், அதுவே போதும் என்ற நிலையில் சிலர் நிரூபித்திருக்கிறார்கள். அப்ப காலையிலே அந்த புஞ்சை தானியத்துல கஞ்சி கூட தேங்காய் கொஞ்சம் வச்சுக்கலாம், சின்ன சின்ன சில்லா வச்சுக்கலாம். வேலை முடித்து விட்ட பின்னர் பகல் சாப்பாடு, அப்புறம் பகல் சாப்பாடு மதியம் சாப்பிட்றோம், 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்றோம். அப்ப நம்ம நல்ல அரிசி சாதம், வேற வேற காய்கறி, கீரை, கூட்டு நிறைய எல்லாம் வச்சுக்கலாம். நிறைய காய்கறிகள் வச்சுக்கலாம். காய்கறிகள் அதிகமாகவும் அந்த அரிசி குறைவாக வச்சுக்கலாம். மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் மா கொண்டு தயாரிக்கும் உணவு போதும், சப்பாத்தி மாதிரி உணவுகள் வச்சுக்கலாம். பால் தனியாக காய்ச்சி கொஞ்சம் இனிப்பு போட்டு குடிக்கலாம். டீ காஃபி தேவையில்லை. கண்டிப்பா டீ காஃபி விடணும். அதுதான் பல்வேறு வகையான நோய்களுக்கு அது காரணமாக இருக்கிறது. டீ காஃபி வேண்டாம், பாலை குடிச்சுக்கோங்க, கொஞ்சம் இனிப்பு கொட்டி குடிச்சுக்கோங்க என்று மகரிஷியர்கள் உணவை பற்றி நமக்கு ஒரு அருமையான ஒரு கவி கொடுத்திருக்கிறார்கள். காலையிலே புஞ்சை தானியத்தான கஞ்சி தேங்காய் பிளஸ் தேங்காய் போதும். மதிய நேரம் நல்ல உங்களுக்கு அரிசி சாதம் அல்லது மற்ற அரிசியிலே நிறைய அரிசிகள் இருக்கு இன்னைக்கு, அதுலயும் கூட சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கலாம், காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கலாம். மாலையில கொஞ்சம் காய்கறிகளும் சேர்த்துட்டு கோதுமை அரிசியில அந்த பலகாரங்கள் வைத்துக்கலாம். இப்படி டயட் வச்சுக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும், நல்ல செரிமானம் இருக்கும், வேண்டிய சத்து கிடைக்கும். சரி, காலையில 5 மணிக்கு எழுந்து காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் செய்யணும். ஒரு 5:30 6 மணி வரை நல்ல தியானம் செய்யணும். ஒரு 6:30 மணிலிருந்து 7 மணிக்குள்ள ஒரு 7 மணி வச்சுக்கல அந்த புஞ்சி தானி கஞ்சி தேங்காயோட சேர்த்துக்கலாம். இது காலையில் நம்ம செய்யணும். எந்திரிக்கிறது பெரும்பாலும் எளிர எந்திரிக்கணும். நம்ம எல்லாரும் பெரும்பாலும் லேட்டா தூங்க போறோம், லேட்டா எந்திரிக்கிறோம். யாரெல்லாம் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்களோ கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் இருந்தே தீரும். இன்னைக்கு 7 மணி 8 மணி எந்திரிக்கனால அந்த லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த நல்ல தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைக்காம போயிடும். இப்ப யாரெல்லாம் காலையிலே சுமாராக 4 5 மணிக்குள்ள எழுந்து சில எக்ஸசைஸ் செய்யறாங்க, காயல் பயிற்சி செய்யறாங்க, எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு வேற எக்ஸசைஸா கூட இருக்கலாம். தியானம் செய்வதற்கு அருமையான நேரம் அந்த காலையில 4 6 மணி. அப்புறம் அதுக்கு பின்னாடி நீங்க ஒரு 7 8 மணிக்குள்ள இந்த புஞ்சி தேநீர் கஞ்சி ஒன்று வச்சுக்கோங்க. பகல்ல அது மாதிரி ஒரு மணி 2 மணிக்குள்ள 12 1 மணி 2 மணிக்குள்ள நல்ல உணவு சாப்பிடலாம். தேவையான அளவுக்கு காய்கறி இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்ப மாலை வேளையில் கோதுமை மாக்கொண்டு தயாரித்த ஏதோ ஒரு பலகாரங்கள் வச்சுக்கலாம். இப்படி வைத்துக் கொள்ளுகின்ற போது கண்டிப்பாக நம்முடைய உடல் நலம் நன்றாக இருக்கும்.
உணவே உடலாக வந்துள்ளது. உணவுதான் உடலா இருக்கு. நம்மளாம் பிறந்த போது 3 கிலோ எடை இருந்தோம். இன்னைக்கு 40 கிலோ, 50 கிலோ, 70 கிலோ இருக்கணும். எப்படி நாம் உண்ட உணவு தான் உடலாக மாறி இருக்கிறது. அப்ப நல்ல உணவு உண்டால் நல்ல உடல், நல்ல செல்கள். வேண்டாத உணவு உண்டால் வேண்டாத உடல், வேண்டாத செல்கள், வேண்டாத குணங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அந்த உணவு தான் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் அங்கு நிரம்பி இருக்கிறது, ஆற்றலாக இருக்கிறது. அது உணவுல சாத்விக உணவு, ரஜ உணவு, தாமச உணவு சொல்கிறோம். அப்ப சாத்விக உணவு என்பது நல்ல குணங்களை கொடுக்கக்கூடிய உணவு. ரஜ உணவு கொஞ்சம் ஒரு வலிமையை, ஒரு தனத்தை கொடுக்கக்கூடியது. தாமச உணவு கொஞ்சம் சோம்பேறி தனத்தை கொடுக்கக்கூடியது. மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் வேணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தூங்கணும், தூங்கும் போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் அது வேணும். அது மாதிரி நம்ம வேலை செய்யணும், கடுமையாக வேலை செய்யணும், அப்ப கொஞ்சம் அந்த உணவு கொஞ்சம் வேணும். அதே சமயத்தில் நம்முடைய மனம் எப்பொழுது அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும். அப்ப சாத்திய உணவு வேணும். சாத்திய உணவு அதிகமா இருக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும். உணவில் அளவு முறை மாறிட மீறிட உணவாகவே உடல் மாறி போகும். அளவு மாறும்போது எல்லா பாதிப்பும் வயிற்றுக்கு வந்து சேரும். உறக்கம், உழைப்பு, உணவு, உடலுறவு, எண்ணம் இவர்கள் எவற்றையும் மறுப்பது மிகுப்பது மனித உடலில் மகத்துவம் அறிகிறது. ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி இந்த 5 அளவு முறை. இந்த வகுப்பில் நம்ம உணவு மட்டும் பார்க்கிறோம். இனி வரக்கூடிய வகுப்பில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்க இருக்கின்றோம். 5 அதான் எல்லா 5 அளவு முறையில் உணவு, உழைப்பு, உறக்கம் இந்த 5 வேணும். ஒவ்வொன்றை பற்றியும் தனியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பசி ஏன் வருகிறது நம்ம பார்த்தோம். ஏன்னா உள்ள இருக்க எனர்ஜி குறைஞ்சு போச்சு, சாப்பாடு செரிமானம் ஆயிடுச்சு. அதை உணர்த்தக்கூடிய நிலைதான் பசி என்று சொல்லக்கூடியது. அப்ப அதற்கேற்ற நல்ல உணவை நம்ம எடுக்கணும். அப்பதான் நம்முடைய உடல் சரியான முறையில் காக்கப்படும். அதுதான் நல்ல உணவு என்பது மகிழ்ச்சி அவர்கள் ஒரு கவியாக அதனை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த உணவு தான் உள்ளே சென்று செரிமானமாகி நமக்கு எல்லா வகையான ஆற்றலையும் கொடுக்கிறது. அந்த உணவிலிருந்து தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், கொழுப்பு இதெல்லாம் பிரிஞ்சு போய் நமக்கு கிடைக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நமக்கு அங்கிருந்து தான் கிடைக்கிறது. சிலதை உடம்பு எடுத்துக்கிட்டு உடம்பு தானே சிலது தயார் பண்ணும். அது நம்ம வெளியேந்து வராது. அது வேணுங்கிறத உடம்பு தானே தயார் பண்ணும். சரி, பொதுவாக நமக்கு இந்த உழைப்பின் மூலம் பாத்தீங்கன்னா உழைப்பு 2 வகை. நம்ம மூளை உழைப்பு, உடல் உழைப்புன்னு சொல்கிறோம். இன்னும் இந்த உழைப்பை பற்றி பின்னர் நம்ம விரிவாக பார்க்கலாம். பொதுவாக உழைப்பை 2ஆக பிரிக்கின்ற போது உடல் உழைப்பு அதன் மூலம் வரக்கூடியது, மூளை உழைப்பு அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் என்று வைக்கிறோம். அந்த உறங்கும் முறையிலும் நமக்கு ஒரு அளவு முறை குறைஞ்சு ஒரு 6 8 மணி நேரம் தூக்கணும். கண்டிப்பாக 10 மணியிலிருந்து ஒரு 4 மணி வரை அது தூக்கம் என்பது அவசியம், எல்லோருக்கும் வேணும். இதில் எங்க டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அந்த அளவுக்கு உடல் பாதிக்கும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம செல்போன் அதெல்லாம் பார்க்க நிறுத்திக்கணும். 10 மணிக்கு தூங்குறோம்னா 9 மணிக்கு செல்போன் எல்லாம் பார்க்கக்கூடாது, ஸ்கிரீன் டிவி பார்க்கக்கூடாது, எதுவும் பார்க்கக்கூடாது, நிறுத்திடுறோம். 7 8 மணிக்குள்ள சாப்பாடு, இரவு சாப்பாடை முடிச்சுக்கணும். இப்படி நம்ம இருந்தாதான் நம்ம நல்ல தூக்கம் வரும், அதை அனுபவிக்க முடியும். அது மாதிரி நமக்கு ஆற்றல் இருக்கிறது, நம்முடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் உடம்புல இந்த இத்தனை புலன்கள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றிலும் ஒரு அளவு முறை வேண்டும். கண்களை எவ்வளவு தூரம் பயன்படுத்திக் கொள்ளலாம், காதுகளை எவ்வளவு தூரம் பயன்படுத்திக் கொள்ளலாம், இந்த நாவினை எவ்வளவு தூரம், எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு உண்டு. அளவு மீறினால் அங்கே அது துன்பத்தை கொடுப்பதாக இருக்கும். அது எண்ணம், எல்லாவற்றும் எண்ணம் என்பது மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு எத்தனையோ பொல்யூஷன் வருதுன்னு சொல்றோம். வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் என்று சொல்கிறோம். ஆனால் இது தாட் பொல்யூஷன் என்பது அதிகம். என்று எண்ணங்களாலே பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவருடைய எண்ணம் பலரை பாதிக்க செய்யும். நல்ல எண்ணம் பலருக்கு சாதகமாக அமையும். வேண்டாத எண்ணங்கள் பலரை காயப்படுத்த ஆரம்பிக்கும். ஆகவே எண்ணம் இந்த 5 அளவு முறை காக்கணும். இன்று நாம் உணவை பற்றி அதிகமாக பார்த்திருக்கிறோம். அதான் மகிழ்ச்சி பாருங்க, அந்த உணவு பாடல் சொல்றோம். அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கு. நன்றி உணர்வு வேணும். அரிசி எங்கிருந்து வந்தது, பருப்பு எங்கிருந்து வந்தது, காய்கறி எங்கிருந்து வந்தது, யார் உற்பத்தி செய்தார்கள், யாரு இதெல்லாம் நம்ம கொண்டு வந்து சேர்த்தாங்க, அத்தனை பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். யார் சமைத்தார்கள், யார் பரிமாறினார்கள், அத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும். உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கு. என்ன விழிப்புடன் இவ்வுணவு அளவுடன் உச்சியில் நினைவு வைத்துக் கொள்வோம், உண்போம். அதாவது எப்பவுமே சாப்பிடும் போது நீங்க துரியத்தில் நினைவு வச்சு சாப்பிடலாம். அமைதியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், நல்ல ஜீரணமாகும், சலைவர் நல்ல சிக்ரேட் ஆகும். உண்போம் இனிய நினைவோடு இவ்வுணவை. உடல் நலம் ஆயுள் உயர்ப்புகள் அமைதி இடமதன் தூய்மை எல்லாம் அமைக்க இவ்வுணவு அளித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க என்ற அந்த உணவு பாடலே மகிழ்ச்சிகள் அற்புதமாக கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த உணவு சமைக்கிறது, பரிமாறுவது, அந்த
எந்தெந்த இடத்துல இருந்து அந்த உணவு வந்தது, எந்தெந்த வயதுல என்னென்ன உணவு சாப்பிடணும் என்பதெல்லாம் நிறைய செய்திகளாக மதுரை சொல்லியிருக்கிறார்கள். இப்போ வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு சிலர் பார்க்கலாம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணியும் பாருங்க. சாப்பாடு அதிகமானாலும் சரி, குறைஞ்சு போனாலும் சரி, அது துன்பத்தை கொடுக்கும். இதுல வாதம், பித்தம், கவம் என்று சொல்வார்கள். நமக்கு எவ்வளவு காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், அது எப்படி அமையும், இது எல்லாம் அந்த உணவினுடைய சரியான நிலையில் தான் அது அமையும். அடுத்தது, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். நம்ம ஏற்கனவே சாப்பிட்டது, தண்ணி குடிச்சது, இதெல்லாம் உடம்பு விட்டு வெளியே போயிடணும். கழிவு பொருள் உடம்புல தேக்கம் இருக்கக்கூடாது. எல்லாம் போன பின்னாடி நல்லா பசிக்கும், நல்ல தாகம் வரும். அப்ப நீங்க நல்லா சாப்பிடணும். அப்படி இருந்தா உங்களுக்கு எந்த மருந்தும் வேண்டாம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது, என்னென்ன நீங்க குடிக்கிறீங்களோ அற்றது போற்றி உணின். இதுல பாருங்க, அந்த சாப்பாட்டுல ஒரு முக்கியமானது எல்லாரும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கெட்டியான பொருள் எல்லாம் நல்லா மென்னு 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 உமிழ்நீர் கலந்து தண்ணி மாதிரி மாத்தி உள்ள அனுப்பணும். அப்ப கெட்டியான பொருளை, உணவை நீங்கள் தண்ணி மாதிரி மாத்தி குடிக்கணும். தண்ணிய மடமடன்னு வேம குடிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமா வாயில வச்சுட்டு நல்லா நிறுத்தி நிறுத்தி அது உமிழ்நீர் கலந்து 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 அதை மென்னு திங்கிற மாதிரி அனுப்பணும். கெட்டியான பொருளை குடிக்கணும், தண்ணி மாதிரி பொருளை மென்னு மென்னு திங்கணும். ஏன்னா உமிழ்நீர் அதிகமா சேரணும். அருந்தியது எப்படி சொல்ல, அற்றது போற்றி உண்மை. அற்றதுன்னா வயிற்றுல போயிடுச்சு, இன்னும் உள்ள இல்ல. நீங்க உள்ளேயே எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட்ற சாப்பாடு வெளியே போகாம உள்ள வச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அது நோயாகத்தான் மாறிட்டு இருக்கும். மருந்து அப்படி இருந்தா மருந்து வேண்டாம். சரி, அடுத்தது, அற்றால் அளவறிந்து உண்க அத்தொடம்பு பெற்றான் நடிதிக்குமார். உங்களுக்கு என்ன அளவு வேணும், உங்க செரிமானத்துக்கு என்ன வேணும், அதை பார்த்து பண்ணுங்க. பொதுவா அளவு எப்படி தெரிஞ்சுக்கிறது, வயசு வித்தியாசம் வரும். வேலை செஞ்சா அதிகமா சாப்பிடும், அடுத்த நேரம் பசிக்கணும், அவ்வளவுதான். இந்த காலையில என்ன சாப்பிடுறீங்களோ அடுத்த நேரம் பசிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி காலையில சாப்பிடுங்க. நம்ம அனுபவத்தால் தெரிஞ்சுக்கலாம். அற்றால் அளவறிந்து உண்க அத்தொடம்பு பெற்றான். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்து. அப்போ உள்ள போனதெல்லாம் வெளியே போயிடுச்சு என்பதை தெரிந்து கொண்டு அந்த பசி வந்த பிறகு நீங்கள் உணவு உண்ண ஆரம்பித்தால், அது பசி வந்துருச்சு அப்படின்னாவே, நல்லா பசிக்குதுனாவே கிட்டத்தட்ட நீங்க எல்லாம் போட்டதெல்லாம் செரிமானமாகி அது அடுத்த செக்ஷன் போயிடுச்சு. அப்ப இங்க உள்ள இங்க கேப் இருக்கு, அதுதான் பசியாக தெரியுது. அப்ப துவர பசின்னு சொல்றாங்க. நல்லா பசிக்கணும், வெறும் பசி அல்ல. கடையில ரோட்ல போகும்போது பார்த்தா அந்த ஸ்வீட்டை பார்த்தா பசிக்கும், அது உண்மையான பசி இல்லை, நிஜமா பசிக்கணும். சரி, அடுத்து, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடில் உயர்க்கு. அப்ப நல்ல உணவை, தரமான உணவை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற போது உடம்புக்கு வேற எந்த பாதிப்பும் கிடையாது. அடுத்து பாரு, இழிவறிந்து உண்பான்கள் இன்பம் போல் நிற்கும் களிபேர் இறையன். அளவா சாப்பிட்டு நல்லா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதிகமா சாப்பிட்டு நோய் வந்து செத்து போனவங்க நிறைய இருக்காங்க. இழிவறிந்து உண்பான்கள் என்பது, அளவாக உண்பவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பான், நிறைவா இருப்பான், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அளவுக்கு அதிகமாக உண்பவர்கள் தான் பல்வேறு வகையான நோய்களுக்கு ஆளாகி அவர்கள் வாழ்க்கை இழந்து விடுகிறார்கள். அடுத்து பார்க்க, தீயளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி. அதனுடைய தீமைகளை தெரியாமல் சுவைக்காக அதிகமாக சாப்பிட பல்வேறு நோய்கள் வந்து துன்பப்படுவான். சுவைக்காக அதனுடைய தீமைகளை தெரியாமல் அதிகமாக சாப்பிடுகிறார்கள். நீ சாப்பிட்றதான் வேலை சிலருக்கு அப்படி இருக்காங்க. அப்ப எல்லா வகையான நோய்கள் வரத்தானே செய்யும். நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பு செயல். ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம், நம்ம என்ன உணவு எடுத்துக்கிட்டோம், எப்படி தண்ணி குடிச்சோம், எப்படி தூங்கணும், எப்படி எந்திரிச்சோம், எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா அதுக்கு காரணம் தெரியும். அது இல்லாம ஏதோ காய்ச்சல் வந்துச்சு, ஒரு மாத்திரையை போட்டு அடைக்கிறீங்க, அப்புறம் திருப்பி அந்த காய்ச்சல் அது மாத்திரை வேற வேலையை தான் செய்யும். நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பு செயல். அப்ப அதற்கான காரணத்தை உணர்ந்து அதற்கேற்ற முறையிலே உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டு, உணவு முறைகளை மாற்றிக்கொண்டு, அந்த உறக்கம் என்பதை மாற்றிக்கொண்டு, உழைப்பு என்ற நிலையை மாற்றிக்கொண்டு, அந்த வாழ்க்கை அந்த செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டால் சரியாக இருக்கும். அடுத்து, உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருத்தில் செய். அதாவது யாருக்கு நோய் வந்ததோ
அது யார் அந்த நோய் நீக்கிறார்களோ, அது எந்த காலத்தில் எப்படி வருகிறதோ என்பதையெல்லாம் உணர்ந்து செய்கின்ற போது ஒரு நோய் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். அடுத்து அதை ஒட்டி வரக்கூடிய இன்னொன்று பாருங்க. உற்றவன் தீர்ப்பான் மருந்தொலை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. 4 பேர் யாருக்கு நோய் வந்தது, யார் அதை நோயை தீர்க்கக்கூடியவர்கள், அதுக்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும், அதை எப்படி கொடுக்க வேண்டும், யார் கொடுக்க வேண்டும், எல்லாம் நல்ல டாக்டர் நல்ல மருந்து கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க அதை எடுத்து முறையா சொல்லக்கூடிய நேரத்தில் சாப்பிட்டாதானே சரியா இருக்கும். இப்படி அதை 4 நிலையில பிரிச்சு உற்றவன் தீர்ப்பான் மருந்து கொலை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. ஆமா, ஒரு மருந்து என்று சொன்னாலே மகிழ்ச்சி சொல்வார் மறு உந்து. ஏற்கனவே உடம்புக்குள்ளாக ஒரு உந்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது நோயை சரி செய்வதற்கு. அது கொஞ்சம் பத்த மாட்டேங்குது எனர்ஜி. அப்ப வெளியிருந்து கொஞ்சம் கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் மறு உந்து, அது மருந்து என்று சொல்கிறோம். இப்படி பெரியவர்கள் நிறைய செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக உணவை மட்டும் சரிபடுத்திக் கொண்டால் நல்ல உடலை பெற முடியும். உடல் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். உடம்பார் அழியும் உயிரார் அழிவர் என்று திருமூலர் சொல்கிறார்கள். அப்படி நாம் நல்ல உடலை நம்மால் அமைத்துக் கொள்ள முடியும், நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அதற்கு உணவுதான் மிக மிக முக்கியமானது. அந்த உணவை காலத்தோடு எடுக்கணும், நேரத்தோடு எடுக்கணும், பசி வந்தவுடன் எடுக்கணும். அதுவும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது, அளவாக இருக்க வேண்டும். உணவு உண்ணக்கூடிய நேரத்தை பிக்ஸ் பண்ணிங்க. காலையில ஒரு 8-9 மதியம் ஒரு 9-2 இரவு ஒரு 7-8 என்று நேரத்தை வைத்து அந்த நேரம்தான் உணவு. பட்டினி இருக்கக்கூடாது. பட்டினி போட்டா கண்டிப்பாக வைத்து அந்த சொல்லக்கூடிய ஆசிரியர் குடலை ஒட்ட போட்டோம். அப்ப தண்ணி நிறைய குடிக்கணும், தண்ணி எவ்வளவு குடிக்கணும் என்று எல்லாவற்றையும் ஒரு அளவு வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை மனிதன் வாழ முடியும். ஆக உணவுதான் ஒரு மருந்தாக இருக்கிறது. சரியான உணவு அது உடலை காப்பாற்றும் மருந்தாக இருந்து நோயிலிருந்து தப்பிக்க வைக்கும், நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும், நல்ல சத்துக்களை உடல் முழுவதும் பரப்பி நமது எண்ணங்களை வலுப்படுத்தும், நாம் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் இந்த சமுதாயத்தை நல்ல சமுதாயத்தை படைப்பதற்கும் அந்த உணவுதான் காரணமாக இருக்கும் என்று சொல்லி அந்த உணவின் இத்தனை நிலைகளை இவ்வளவு பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அதை உணர்ந்து பார்ப்போம், அதன்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அனைவரையும் மனைவி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். வீரப்பன் ஐயா அவர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கின்றார்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க ஐயாட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அருமையா இருந்தது ஐயா உணவின் ஒழுங்கு. அவ்வளவு நல்லா சொல்லிட்டு வழங்கினாங்க. ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க, நம்ம உண்ணும் போது அந்த 5 உணர்ந்து அதை பார்த்து ஒன்னும் சொன்னாங்க. அது மட்டும் யாருமே பண்றது இல்ல. அடுத்து அது ஒண்ணு. அதுக்கப்புறம் டிவியோ செல்லோ பார்க்காம சாப்பிட்டாலே நமக்கு பாதி உடல் நல்லா இருந்ததுயா எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சதுயா. அருமையா இருந்ததுயா. நன்றி சொல்லதான்யா அழைச்சேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கவிதா அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க கேள்வி கேட்கலாம் ஐயாட்ட. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, உணவின் மூலமா எண்ணமும் தோணும், குணமும் வரும் நீங்க. ஆமா. உண்ணும் உணவு எப்படியோ எண்ணும் எண்ணம் அப்படியே. உணவுதான் எண்ணமாக மாறுகின்றது. அதாவது உணவுல இருந்து ஒரு ஆற்றல் இருக்குதுங்க, ரைட்டுங்களா? என்ன உணவு சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆற்றல் நமக்கு கிடைக்கும். சாத்வீக உணவு சாத்வீக ஆற்றலை கொடுக்கும், தமோ உணவு தமோ ஆற்றலை கொடுக்கும், ரஜோ உணவு ரஜோ ஆற்றலை கொடுக்கும். அந்த ஆற்றல் தான் மீண்டும் எண்ணமாக மூளை வழியாக நமக்கு வருது. அவ்வளவுதான். அப்ப நல்ல காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எளிதிலே ஜீரணிக்கக்கூடியது சாப்பிட்டீங்கன்னா
உங்களுக்கு எனர்ஜி அதிகமாகவே இருக்கும், டைஜஷன் பவர் அதிகமா இருக்கும், எனர்ஜி செலவு குறைவா தான் இருக்கும் அங்க. அப்ப அதிகமான எனர்ஜி உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், உங்களுடைய எண்ணங்கள் நல்ல சிறப்பான உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும். அதனாலதான் உண்ணும் உணவை பொறுத்துதான் என்னும் எண்ணங்கள் அமையும். எண்ணம். நன்றி சொல்லுங்க. ஓகேங்களா? வாழ்க்கை வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க என்னங்க வளமுடன். ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சாம்சங் SM, உங்க பேர் சொல்லிட்டு நீங்க பேசலாம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. சாம்சங் SM MO 76B, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேர் சொல்லிட்டு பேசலாம். பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இல்ல. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா அப்படி எப்படி ஐயா உணவுக்கு ஒரு சவளம் அடிஷனலா உங்க குரலையும் கேக்குறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நல்லது. ரொம்ப சிறப்பியா. ஐயா நீங்க பொதுவா நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப காரைக்குடி ஏரியாலாம் என்ன பண்ணுவாங்க ஐயா, சாப்பிட்ட உடனே இப்ப நாங்க குழந்தையா இருக்கையில எங்க அம்மா தூங்க விட மாட்டாங்க. எங்களுக்குன்னு சில வேலைகள் வச்சிருப்பாங்க. அப்பனா போனா டிவியா ரேடியோ கூட கேட்க மாட்டோம். சில இந்த வேலை அந்த லைட் இங்க எடுத்து வைங்க, இதை முடிச்சுட்டு தான் படுக்க விடுவாங்க. நான் தண்ணி குடிக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்க எப்படி கொண்டாந்தாங்கன்னு எனக்கு இப்ப புரியுது எனக்கு விஷயங்கள். ஒண்ணு. ரெண்டாவது, சடன் ஏஜுக்கு மேல 2 வேளை உணவு ஒரு வேளை உணவா மாறினது நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. காரைக்குடி ஏரியால எல்லாம் நிறைய இருக்காங்க, இப்ப கூட இருக்காங்க. ஒரு பாட்டி எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க 1 மணிக்கு மேல. அதோடைய விளைவு அது மிக மிக பயங்கரமான விளைவா ஐயா. அப்படி இப்ப எப்படி பிரமாண்டமா ஹோட்டல் சொல்லுங்க ஐயா. நன்றி. ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகிங்கிறாங்க. 3 வேளை சாப்பிட்டோம்னா நோய் வரும் அப்படிங்கிறாங்க. 4 வேளை உண்டால் அவன் துரோகி. ஏன்னா அடுத்தவன் மட்டும் சேர்த்து இவனே சாப்பிட்டுறான். ரைட்டுங்களா? 3 நம்ம உழைக்கிறதுனால வேற வழி இல்லை. காலையில மத்தியானம் நைட்டு சாப்பிட்றோம். கொஞ்சம் உழைப்பு குறைய 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 வயசு கூட 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 குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு குறைய ஆரம்பிச்சிருங்க. அதே 3 வேளைங்கிறது 2 வேளையா மாறிடும். கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், ஸ்டொமக்குக்கு நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும். அதர் சோர்சஸ்ல இருந்து நம்ம எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கலாம். உணவுல இருந்து 20% எனர்ஜி தான் we are receiving. உணவு நீர்ல இருந்து 25% தான் வருது. பேலன்ஸ் 75% நமக்கு காத்துல இருந்து, பூமியில இருந்து, ஆகாசத்துல இருந்து வந்துட்டு இருக்குதுங்க. அந்த எனர்ஜிக்கு நம்ம போக முடியும். உணவை மட்டும் நமக்கு போட்டுட்டு இருந்தோம்னா அதே தான் நமக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதே போல இந்த வேலைகள் செய்யறது சின்ன குழந்தைங்களுக்கு இப்பவே சின்னதுல இருந்தே கத்துக் கொடுக்கணுங்க. சாப்பிட்ட தட்டை முதல்ல கழுவி வைக்கணும், அதுதான் ஒழுக்கம். டம்ளரை கழுவி வைக்க சொல்லணும் டீ குடிச்சிட்டு. அந்த பொருள் எல்லாம் கொண்டு போய் வைக்க சொல்லணும். அவங்க ட்ரெஸ் எல்லாம் அவங்களே மடிக்க சொல்லணும். அவங்களே கொஞ்சம் நல்லா ஒரு சில வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் செய்ய சொல்லணுங்க. அது செய்ய சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் வரும். நல்லது. வாழ்க வளமுடன். ஆனா இப்ப பொதுவா இவ்வளவு விவரம் போடுறோம். இப்ப மதுரையில இருந்து ஆழியார் போறோம்னா ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி அந்த காஃபி குடிச்சு அதை சாப்பிடுற அளவுக்கு அது ஒரு இளநீ குடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. பொதுவா நாங்க போயில சொல்றேன், இளநீ குடிக்கணும்னா அது காசு கூடவா இல்ல அது குடிச்சது மாதிரி இருக்காதான்னு தெரியாது. அந்த பழக்கத்துல இல்லைன்னா மாறிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும். நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு. அது தேவைப்பட்டா நம்ம குடிக்க வேண்டியதுதான், அதான் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்மளை நம்பிதான் அந்த வியாபாரிகளும் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூடத்தான் இருக்கும், 10 ரூபா 20 ரூபா கூடத்தான் இருக்கும். குடிக்க வேண்டியதான், தேவைப்படும் போது குடிக்க வேண்டியதுதான். நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக சுதா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா நம்ம மதியம் சாப்பாடு சாப்பிடும்போது கீரை சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் தயிரோ மோரோ சாப்பிடலாங்களா இல்ல கூடாதுங்களா? நல்லா சாப்பிடலாமா. கீரை சாதம் சாப்பிட்டு நீங்க தயிர் சாதம் சாப்பிடலாம், தப்பு இல்லை. அதுல கீரையில அயன் தயிர் சாப்பிட்டாக்கா அப்சர்வ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த அளவுக்கு ஆகாது. முள்ளங்கி மட்டும் நீங்க எடுத்துக்கிட வேண்டாம். அதே மாதிரி கீரைய முள்ளங்கியும் தயிரும் காம்பினேஷன் அது வேண்டாம். அது ஸ்கின் டிசீஸ் வரும்னு சொல்றாங்க.
சரிங்க ஐயா. தயிருமே நீங்க வீட்டுல உரம் ஊத்தி பண்ணுங்க. அந்த கடையில வாங்குற ஆமா தயிர்லாம் ஐயா. வேண்டாம். இல்ல பசும்பால் தயிர் தான் ஐயா, வீட்டுல தான் பண்ணுவோம். உரம் ஊத்தி பண்றதுதான் சிறப்பு. சரிங்க ஐயா, அந்த டவுட்டுக்காக. நன்றிங்க ஐயா. நல்லது வாழ்க நல்லது. வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக IQ00Z5 ஆலியார், உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சு. நீங்க பேர் சொல்லிட்டு பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க ஐயா வளமுடன். உங்க பேர் ஐயா வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான உரைங்க, உணவு பத்தி எல்லாம் நிறைய கேட்டுருக்குறேங்க நல்லதுமா. ஐயா. ஐயா ம் நம்ம நைட்டு வந்து ஒரு 7-8 மணிக்குள்ள சாப்பிட்டுறோம். ஆ மறுநாள் காலையில வேண்டாம், மதியம் மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நீங்க காலை உணவு தவிர்க்க கூடாதுன்னு சொன்னீங்க ஐயா. ஆமா. ஏன்னா அப்ப நைட் வந்துட்டு நீங்க 8 மணி நேரம் ஃப்ரீயா விட்டுறீங்க உடலை. ஆமாங்க ஐயா. காலையில பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்க. அந்த நேரத்துல ரொம்ப ஹெவியா எடுக்க வேண்டாம். ஆ ஓரளவு லைட்டா எடுத்துக்கலாம். சரி நீங்க சொன்ன மாதிரி கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்க? கஞ்சி எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. முத நாளே கஞ்சியை போட்டு இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் அதுல வெட்டி போட்டு வச்சுட்டீங்கன்னா சரிங்க காலையில சரி. நல்லா கரைச்சிட்டு குடிச்சீங்கன்னா அருமையா இருக்கும். அதே மண் பாத்திரத்துல வச்சுட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும். சரி நன்றிங்க ம். ஐயா. இன்னொன்னுங்க ஐயா, நான் வந்து நான்வெஜ் செய்ய வேண்டிய சூழ்நிலை, எனக்கு குழந்தைங்க மருமகனால வந்து செய்யணுங்க ஐயா. நான் செய்யலாமா இல்ல அதாவது ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்குதுங்க ஐயா. என்ன நம்ம கையில செய்யணுமா? நான்வெஜ். நான்வெஜ்ஜா? ஆமாங்க ஐயா. நான்வெஜ் நம்ம சாப்பிடாம இருக்கிற வரை நல்லதுங்க. நான் சாப்பிடறது இல்லைங்க ஐயா, ஆனா செய்ய வேண்டியதா ஆஹ் இருக்குது வீட்டுல. செய்ய வேண்டியதா இருக்கும்போது அருட்காப்பை போட்டுக்கிட்டு செய்யுங்க. அவங்களே கொஞ்ச நாள்ல விட்டுருவாங்க. சரிங்க ஐயா, சரிங்க. அவங்கள்ட்டயும் சொல்லுங்க. அதனால ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நம்ம மன்றத்துல போய் தீட்சை எடுக்க சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் குருவோட உயிர் உள்ள போனாலே அவங்களுக்கு தன்னால உணர்வு வந்துரும். என்பி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்தவங்களே என்பி ஐயா, ரொம்ப சாப்பிடுறது நாள் ஆமா எடுத்தவங்களே மேக்சிமம் சாப்பிடுறாங்க ஐயா. அது அது இதுல ஈடுபாடு வராது. நம்ம ஞான ஆமாங்க, மார்க்கத்துல ஈடுபாடு வராது. இது வர்றது இல்லைங்க ஐயா. ஆமாங்க ஐயா. வராது அப்புறம் வராது வராது. அதனாலதான் அப்படியே ஒரு என்னதான் டவுட் சும்மா பக்தி செய்யலாமா மார்க்கத்துல அப்படியே சாமியை கும்பிட்டு தேங்காயை உடைச்சிட்டு பழத்தை சூடத்தை ஏற்றி கண்ட வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய அந்த உண்மையை சரிங்க. உணரணுங்கிற அந்த உணர்வு வராது. என்பி விட்டாதாங்க வர முடியும். ஆமாங்க உணவு ஐயா. கட்டுப்பாடு இல்லாம ஆன்மீகத்துக்குள்ள வர முடியாது. அடி எடுத்தே வைக்க முடியாது முடியாது முடியாது. ஆமாங்க சும்மா ஐயா. பேருக்கு வேணா இருக்கலாம், அவ்வளவுதான். ம், ஆனா அதாங்க ஐயா. ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா பேசாம இதை விட்டுறலாம். என்னை கேட்டா இல்லைங்க, ஆன்மீகத்தை விட்டுறணும். மன்றத்துல போய் தவம் எடுக்கிறது, தீட்சை கொடுக்கறது அதெல்லாம் செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. ஆமாங்க ஐயா. நானும் செய்யக்கூடாது. செஞ்சா அது சரிங்க. உங்களுக்கு கர்மா பாவம் தான். அது ஆ. அவங்களுடைய பதிவு கூடும், கண்டிப்பா கூடும். நம்ம இந்த தீட்சை குடுக்கறவங்களுக்கு கூடுங்களா ஐயா? தீட்சை யாரு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தீட்சை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பதிவு கூடும். ஆ, அதாங்க ஐயா. ஆமா. ஏன்னா அந்த சரிங்க. கட்டுப்பாடு இல்லாம அது செய்யக்கூடாது. இது வந்து புனிதமானதுங்க. அந்த உயிரை ஆமாங்க. உய்வதற்காக நீங்க பண்ண போறீங்க. இங்க உயிரை கொண்டு விட்டு அந்த உயிரை உய்வித்து கர்மாவை தான் நம்ம சேர்த்துக்கிறோம். ஆமா, சரிங்க சரிங்க. அதனால இதை விட்டுறது நல்லது என்னை கேட்டா. அதனாலதான் சத்தியஞான சபையில வள்ளலார் எழுதி போட்டாரு, புலால் தவித்தவர்கள் மட்டும் உள்ள வாங்க, இல்லைன்னா வராதேன்னாரு அவரு. அது இப்பயே சொல்லியிருக்கா. ஆமாங்க ஐயா. அப்பயே சொல்லிட்டாரு. மகரிஷி சரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாலும் நம்ம ஆளுங்க எல்லாம் அதுல அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. ஆமாங்க ஐயா, நிறையங்க. அதனால அதுல வந்துட்டு அடிக்ட் ஆயிட்டாங்க, பிளட்ல ஊறி போச்சு. ஆமாங்க ஐயா. இனி அதை ஓரளவுக்கு நம்ம மாத்திதான் ஆகணும், வேற வழி இல்ல. சரிங்க. நான் சாப்பிடறது இல்லைங்க ஐயா, ஆனா சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன்னா, செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன்னா அதனால தான் உங்களை கேட்டேன். நீங்க அருக்காவை போடுங்க, இறைவனை சரி. வேண்டிங்க. இந்த மாதிரி இந்த உயிர்கள்லாம் அறியாமையில பண்ணுதுங்க, இது எல்லாம் ஒரு காலத்துல திருந்தணும், அதுக்கு வாழ்த்துங்க. சரிங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே மாற்றம் வந்துடும். சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. நல்லது நல்லது. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக மாரியப்பன், உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சு. நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப நேர்த்தியான பவர் பாயிண்ட் ஐயா. இந்த இன்னைக்கு நான் வழங்கியது ரொம்ப சிறப்பா இருந்தது. திருக்குறள் மேற்கோள் ரொம்ப ரொம்ப அருமை. ஐயா எனக்கு சந்தேகம், சாத்வீக உணவு, ரஜ உணவு, தாமச உணவு, இதுல
அதிகமா சாப்பிடணும் சாத்விக உணவுன்னு ஐயா சொன்னாங்க. ஆமா. அதை பத்தி கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்லுங்க. சாத்வீக உணவு அப்படின்னா எளிதிலே ஜீரணிக்கக்கூடிய உணவு ஐயா. எளிதிலே எது உடனே நமக்கு ஜீரணிக்கும்? பழங்கள் ஜீரணிக்கும். சரிங்க. பழங்களை அப்படியே சாப்பிடலாம். இந்த சரிங்க. கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் தோலை சீவிட்டு கொஞ்சம் கடிச்சு மென்னு சாப்பிடணும். சரிங்க. ஒரு சில காய்கறி எல்லாம் வேக வச்சு சாப்பிடணும், ஆவியில வச்சு சாப்பிடலாம். தானியங்கள், கொட்டைகள், பருப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு ஊற போட்டு அப்படியே சாப்பிடலாம். அதுல எல்லாம் சாத்வீக உணவு. இதெல்லாம் உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. அங்க எனர்ஜி அதிகமாக இருக்கும். நீங்க வேக வச்சீங்கன்னா எனர்ஜி குறையும். இன்னும் நீங்க குக்கர்ல போட்டு எண்ணெயெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜியே இருக்காது. அதுல பாவம் தான் இருக்கும். ரைட்டுங்களா? அதெல்லாம் சாப்பிடுவோம், பாவத்தை தான் சாப்பிட்டு இருக்கோம். சத்துக்கள் எல்லாம் இழந்துடும். சத்துக்கள் ஒண்ணுமே இருக்காது அதுல. எல்லாமே போயிடும். அந்த கீரை வகைகள் இதுல தான் இருக்கும். அதையும் ஆஃப் பாயில்ல வச்சு சாப்பிடணும். இல்ல அது சமையல் பண்ணாமே சாப்பிடணும். அதுதான் ரொம்ப நல்லது. எனக்கு ஒரு இன்னொரு இது, இந்த நம்ம வந்து நம்ம பயிற்சி பண்றோம், காயக்கல்பம் இதெல்லாம் பாடி ஹீட் ஆகி போகுது. என்ன எதுவரை பயிற்சி பண்ணிருக்கீங்க ஐயா? நான் இப்ப அந்த அருள்நிதி வரைக்கும் இருக்கேன் ஐயா. அருள்நிதி. சரி. காயகல்பம் எப்படி பண்றியா? எத்தனை அஸ்வினி முத்ரா போடுறியா? போடுறேன் ஐயா. ஓஜஸ் ஒண்ணுதான் போடுறேன். சரி. இப்ப எங்க ஒர்க் பண்றீங்க ஐயா? நான் இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டேன் ஐயா. நான் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லது நல்லது நல்லது. சரி. ஹீட் ஆகும்போது உங்களுக்கு என்ன சைடு எஃபெக்ட் வருது? மோஷன் வந்து ப்ராப்ளம் வருது ஐயா. மெயினா மோஷன் வந்து கரெக்டா ஒரு வேளைக்கு 2 வேளை போகணும்ன்ற மாதிரி. ஆமா, ஒரு நாளைக்கு 2 வேளை போகணும். என்ன பண்ணுங்க, நீங்க வந்து நார் சத்து உள்ள அந்த காய்கறிகள் நிறைய எடுத்துங்க. வாழைத்தண்டு, கீரை, இது போல. அதே மாதிரி நல்ல மோர் இருக்கு இல்லையா, பட்டர் மில்க். சரிங்க. மோர் குடிங்க. நல்ல ஒரு 2 டம்ளர் 3. இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால நீ ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் மோரே கூட குடிக்கலாம், தப்பே கிடையாது. ரைட்டுங்களா? நைட்டு ஏசில படுக்கிறீங்களா? இல்ல ஐயா, ஏசிலாம் இல்ல. சரி, நல்லது. ஏசில படுத்தாலும் அந்த கான்ஸ்டிபேஷன் வரும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சுடு தண்ணி 1 டம்ளர் குடிச்சிட்டு படுங்க. ஆமா, ஹாட் வாட்டர், நல்ல சுடு தண்ணியை குடிங்க. நல்லா காலையில ஃப்ரீயா மோஷன் போகும். காலையில எந்திரிச்சோம்னா தண்ணி குடிக்கணும் நிறைய. 2 லிட்டர் 2.5 லிட்டர் 3 லிட்டராவது குடிக்கணும் ஒரு நாளைக்கு. கொஞ்சம் ஹாட் வாட்டர் மாதிரி குடிக்கிறேன், ஒரு 4 டம்ளர் அந்த மாதிரி வெறும் வயித்துல. அந்த மாதிரி தண்ணி நல்லா குடிங்க. ஆயில் ஐட்டம்லாம் குறைச்சிருங்க. ஏன்னா 60 வயசு ஆனவொன்னா கொஞ்சம் டைஜஷன் பவர் குறைஞ்சிரும். காய்கறிகளை நிறைய எடுத்துங்க, பழங்களை எடுத்துங்க, வாழைப்பழம் எடுத்துங்க. நல்ல பழங்களை சாப்பிடுங்க. ஒரு 200 கிராம், ஒரு 1/4 கிலோ டெய்லி பழங்கள் சாப்பிடுங்க. ஹீட் ஆகுதுன்னா திராட்சை இருக்குல்ல, திராட்சை பழம். பன்னீர் திராட்சை, கொட்டை உள்ள திராட்சை. அந்த திராட்சைய வாங்கி நல்லா கொட்டையோட ஜூஸ போட்டு குடிங்க. கொட்டையோட ஜூஸ் போட்டீங்கன்னா கொட்டையெல்லாம் அடிச்சிடும். வடிகட்டிட்டு தோல் சத்தெல்லாம் அதுல இறங்கிடுவாரு. ஓகேங்களா? சரிங்க. ஓகே. வாழ்க வளமுடன்யா. மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கீதா அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பெங்களூர் இருந்து பேசுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. என்னோட ஸ்பீச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. இப்போ நானும் மந்த்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் பண்றோம். அது என்ன தப்பு இல்லை இல்லையா? தண்ணி குடிச்சிட்டு அது பண்ணலாம் இல்லையா? நல்லா பண்ணலாமா? லிக்விட் ஐட்டம் மட்டும் எடுத்துங்க. லிக்விடா சாப்பிட்டுங்க. லெமன் ஜூஸ், மோர், சூப்பு, தண்ணி, இந்த மாதிரி ஐட்டம் எடுத்துங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லதுதான். மந்த்லி ஒன்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகே ஐயா. ஐயா, ஒருத்தர் சொல்றாங்க 1 டே ஃபாஸ்டிங் இருக்கு, அதே போல 3 days ஃபாஸ்டிங் இருக்கு. 1 டே மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகும், செகண்ட் தேர்ட் டே எல்லாம் என்ன ஆகாது, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல், ரொம்ப நல்லது சொல்றாங்க. அது பண்ணலாமா ஐயா?
அது நீங்க ஒரு நாள் இருங்க ஃபர்ஸ்ட், ஓகே அதுக்கப்புறம் நைட்டு மட்டும் எடுத்துட்டு மறுநாள் இருங்க. 3 நாள் தொடர்ந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தா நம்ம கொஞ்சம் எனர்ஜி குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே ஒர்க் பண்றீங்களா? இல்ல ஐயா, வீட்ல இருக்கிறேன். ஓ, வீட்டுல தான் இருக்கீங்க. ஆன்லைன் அதனால தொடர்ந்து, ஆன்லைன். ஆமா தொடர்ந்து 3 நாள்லாம் வேண்டியது இல்லைம்மா. ஓகே ஐயா. அதனால ஒரு நாள் இருந்தாலே போதும். இல்ல உங்களுக்கு ஓகே ஐயா. இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா 2வது நாள் இருந்து பாருங்க. ரொம்ப டயர்ட்னஸா இருந்தா பண்ண வேண்டாம். ஓகே ஐயா. ஓகேங்களா? ரொம்ப நல்லது நல்லது நல்லது. ரொம்ப நன்றி வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த நபராக சாம்சங் SM, உங்களுக்கு மீண்டும் அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். சாம்சங் SM M076B, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்க. அடுத்த அன்பராக லட்சுமணன் காந்திமதி, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா, உணவு பத்தி ரொம்ப சிறப்பா இருந்தது. கேள்வி பதில் நிகழ்ச்சியும் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ஐயா, இப்ப நான் ஒரு பொதுவான கேள்வி கேட்கேங்க ஐயா. அதாவது மூதாதையர்கள்லாம் குலதெய்வ வழிபாடுன்ட்டு வந்து ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, இந்த மாதிரி இது பண்ணி அது வழிபாடுகள் பண்ணி அதை செஞ்சு இறைவனுக்கு படைச்சு சாப்பிட்டு வந்தாங்க இல்லையா? அதை தொண்டு தொட்டு நம்ம செய்யணும், இப்ப இதை வேண்டிக்கிட்டோம் செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அது பண்றது வந்து இறைவனை வேண்டி செய்யறது, அது இது பண்றது, அந்த மாதிரி செஞ்சு உணவுகள் எடுத்துக்கிறது சரியா, இல்ல அதை தவிர்க்கிறது சரியாங்கய்யா? அது ஒரு கேள்வி. அடுத்தது, இப்ப காய்கறிகள் வந்து பச்சை காய்கறிகளே நம்ம வந்து ஜூஸ் அடிச்சு எது தேவையோ அந்த மாதிரி இது பச்சையாவே ஜூஸ் அடிச்சு அந்த மாதிரி ஒரு தேங்காய் பூ போட்டு ஒரு தேனோ அப்படி மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஜூஸா அப்படி அடிச்சு குடிக்கலாமாயா? ஒண்ணு. இது 2வது கேள்விங்க ஐயா. 3வது கேள்வி வந்து இரவுல வந்து இப்போ ஒரு 10 மணிக்கு படுக்கிறோம், 4 மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா நடுவில் வந்து தண்ணி தாகம் எடுக்குது, இப்போ மின்நைட்டில் வந்து ஏஞ்சி தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பசி எடுக்குது, ஏதோ ஒரு இது. இப்போ அப்போ தண்ணி ஆகாரமா ஏதோ சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாமாயா? இந்த 3 கேள்வி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. வாழ்க்கை. அதாவது முதல் கேள்வி வந்துட்டு உயிர் பலி. ரைட்டுங்களா? அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, இறைவனுக்கு கொடுத்துட்டாக்கா இறைவன் ஏத்துக்கிட்டா நமக்கும் அது ஒத்துக்கும்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை இருந்ததுங்க. சரிங்க. ரைட்டுங்களா? அதனால இறைவனுக்கு படைச்சிட்டு நமக்கு அதை சாப்பிட்டாங்க. இறைவனுக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை. உடலும் இல்லாத குடலும் இல்லாத இறைவனுக்கு படையல் தேவையில்லை. ரைட்டுங்களா? அதுலயும் உயிர் பலிங்கிறது மொத்தமாவே தேவையில்லை. சரிங்க ஐயா. அங்க ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முனியடியான் வந்துட்டு காவல்கார தெய்வம் வந்துட்டு சாராயம் குடிப்பாருன்னு சாராய பாட்டில திறந்து வைப்பாங்க. ஆமா, சாராயம், சுருட்டு, இந்த மாதிரி. ஆமா, சுருட்டு. அவர் வந்து அப்படியே அந்த பாட்டில எடுத்து குடிச்சாருன்னு வைங்க, எத்தனை பேர் வாங்கி வைப்பாங்க சொல்லுங்க? இப்ப ஆடு வெட்டி பூஜை போடுறாங்க, பலி போடுறாங்க, மொத்த கறியையும் அவரே சாப்பிட்டாருன்னு வைங்க, யாரு போய் பலி போடுவா சொல்லுங்க? ஒருத்தரும் பலி போட மாட்டாங்க. எல்லாம் இவங்க சாப்பிடறதுக்காக அந்த காலத்துல பண்ணி வச்சாங்க. ஓகேங்களா? அதனால எந்த விதமான துன்பமும் அதை நிறுத்தினாக்க உங்களுக்கு விளையாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. குலதெய்வ வழிபாட பண்ணுங்க. போங்க, நல்லா சாமி கும்பிடுங்க, அங்க போய் தியானம் பண்ணுங்க, நல்ல வைப்ரேஷன் அங்க இருக்கும். குலதெய்வ வழிபாடு பல தெய்வ வழிபாட்டுக்கு சமம். சரிங்க. ஆனா அந்த பலி இதெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்ல. உங்களுடைய மன திருப்திக்காக வேணா தேங்காய் உடைங்க, அவ்வளவுதான். தேங்காய் உடைச்சு வீட்டுல வந்து சட்னி வச்சு சாப்பிடுங்க. அப்ப வந்து அங்க உள்ள பூவெல்லாம் வாங்கிட்டு போங்க, எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு போங்க, எண்ணெய் ஊத்தி விளக்கறீங்க, பூ வாங்கிட்டு போங்க, அந்த பூக்காரம்மாவுக்கு ஒரு வியாபாரம் ஆகும். பழம் வாங்கிட்டு போங்க, பழம் விற்கிறவருக்கு ஒரு வியாபாரம் ஆகும், விவசாயிகளுக்கு ஒரு வியாபாரம் ஆகும். தேங்காய் வாங்கிட்டு போங்க, தேங்காய் உடைங்க, சட்னி, தேங்காய் உடம்புக்கு நல்லது. அப்போ வந்து அவங்க ஒரு அன்னதானம் மாதிரி இது பண்றதுக்கு நம்ம சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ அந்த மாதிரி ஒரு போதும், நல்லா கொடுக்கலாம். நல்லா கொடுங்க, நல்லா மோர் கொடுங்க, பானகம் கொடுங்க, பிஸ்கட் வாங்கி கொண்டு போய் கொடுங்க, தப்பே கிடையாது, பண்ணலாம். ஓகேங்களா? உடலும் இல்லை குடலும் இல்லை, அவருக்கு எதுவும் தேவையில்லை. 2வது கேள்வி என்ன கேட்டீங்க? 2வது கேள்வி, காய்கறிகளை வந்து அதாவது வேக வச்சு இல்லாம பச்சையாவே அரைச்சி, அதாவது ஜூஸ் மாதிரி. ஜூஸ் டெய்லி ஒவ்வொரு ஜூஸ் குடிங்க.
பூசணிக்காய் ஆ ஜூஸ் குடிங்க. ஆ அப்புறம் அந்த இது இருக்குல்ல, அது என்னது, ரிட்ஜ் கார்டு. ரிட்ஜ் ம் கார்டுனா என்னது? ரிட்ஜ் கார்டு, பீக்கங்காய். பீக்கங்கா பீக்கங்காய் ஜூஸ் அப்படியே தோலோடே போட்டு அடிக்கணும். ஆமாங்க ஐயா. பூசணிக்காய் எல்லாம் விதை தோல் எல்லாத்தையும் கழுவிட்டு அப்படியே போடணும். அதான் கூட ஒரு வெண்பூசணி மஞ்சள் நெல்லிக்காய் பூசணி. போடுங்க. மஞ்சள் பூசணி இல்ல, வெள்ளை பூசணி. ம் 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 வெள்ளை பூசணி அவ்வளோ நல்லது. வெள்ளை பூசணி எல்லாம் ம் வயிறை உடனே கிளீன் பண்ணிடுவாரு. ஒரு ம் நாளைக்கு ம் வாழைத்தண்டு குடிங்க. ம் வாழைத்தண்டெல்லாம் கொஞ்சமா தான் குடிக்கணும். மொத்தமா ஒரு டம்ளர்லாம் குடிச்சிடக்கூடாது. ம் கொஞ்சம் ம் கொஞ்சமா தான் சேர்த்துக்கிடணும். ஓகேங்களா? ம் இது ம் பீக்கங்காய் பூசணிக்காய் எல்லாம் நீங்க ஒரு டம்ளர் குடிக்கலாம். ம் அதோட ஒரு நெல்லிக்காய் சேர்த்துக்கிடுங்க. இல்ல புளிப்பு ம் சுவை வேணும்னா கொஞ்சம் லெமன் போட்டுக்குங்க. ம் 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 லெமன் போட்டு அடிச்சீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ம் ம் ஓகேங்களா? இதுல இந்த வந்து மாதிரி பாவக்காய் ஜூஸ் இதுல ஒரு நாளைக்கு குடிங்க. அதாவது கேரட் ஜூஸ் தனித்தனியா குடிங்க. சொல்றீங்களா ஐயா? பீட்ரூட் நான் ஜூஸ். தனித்தனியா சொல்றீங்களா? அது இதுல ஒவ்வொரு இப்போ ஒரு கோவக்காய் 2 கொத்தரங்காய் 2 கலந்து ஒரு வாழைக்காய் அப்படி கலந்து ஒரே இதா அரைச்சு அப்படி ஜூஸா குடிக்கலாமா? அப்படி கேக்குறேங்க ஐயா. கலவையா அது இப்போ நீங்க தனியா அந்த குடிச்சு மாதிரி. பாருங்க, கலவையாவையும் குடிச்சு பாருங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க பண்ணுங்க. ஓகே ஓகே. அதான் அது மாதிரி தப்பே பண்ணலாமான்னு கிடையாது. கேக்குறேங்க. நல்லா ஓகே நல்லா ஓகே. ஆட் பண்ணி குடிங்க. பச்சை சரி சரிங்க ஐயா. காய்கறிகள் தானே, நல்லதுதான். சரிங்க ஐயா. இரவில் வந்து இந்த சிறப்பு. மிட் நைட்ல வந்து இரவுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சுன்னா நைட்டு முழிப்பு வரும் ஐயா. நைட்டு ம் ம் முழிப்பு வந்து யூரின் போற மாதிரி இருக்கும். போயிட்டு வந்துட்டு நல்லா 2 டம்ளர் தண்ணி குடிங்க, தப்பே இல்லை. ஏசியில ம் படுத்தீங்கன்னா கண்டிப்பா தண்ணி குடிச்சே ஆகணும். தொண்டை ஓ ஓ கரகரன்னு இருக்கும். ஆ ஏசியில படுக்கும்போது கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். ஆ அடுத்ததாக அத 3 மிட் மணிக்கு நைட் உங்களுக்கு முழிப்பு வரும். 3 மணிக்கு ஆ ஏன் முழிப்பு வருதுன்னா, நீங்க தியானம் பண்றதுக்காக முழிப்பு வருது. போய் கண்டிப்பா. அப்ப நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா ம் வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு ம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வந்து ஒரு 20 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அப்படியே ம் தூக்கம் வந்ததுன்னா தூங்கிடுங்க. அதாங்க ஐயா. அந்த மிட் நைட்லயும் ஏர்லி மார்னிங் குடிக்கிறது வந்து ஹாட் வாட்டர் ஜீரக தண்ணி குடிக்கலாமா? இல்ல பச்சை தண்ணி நல்லா தான் நல்லா குடிக்கலாமா? இல்ல ஓகே இல்ல ஓகே எந்த ஓகே. தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ குடிங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. சிறப்புங்க ஐயா. மிக்க ஆமா நன்றிங்க ஆமா. ஐயா. அந்த ஓகே நேரத்துல போய் சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டாம். சரிங்க ஐயா. தண்ணி ஓகே ஓகே மட்டும் குடிச்சா போதும். ஏன்னா அந்த நேரத்துல ஓகே உள்ள பார்ட்ஸ் நமக்கு ஒர்க் ஆயிட்டு இருப்பாரு. ஓகே அப்ப ஓகே போய் ஓகே. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுகளெல்லாம். ம் 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 ம். தண்ணியும் சிறப்புங்க ஐயா. நீங்களாவெல்லாம் எந்திரிச்சா தவிச்சா குடிச்சா ம் போதும். போதும். ஓகே ஓகே. ம். நல்லது சிறப்புங்க ஐயா. நல்லது சிறப்புங்க ஐயா. மிக்க நல்லது. நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நன்றிங்க ஐயா. அம்மா நல்லது நன்றிங்கம்மா. நல்லது. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக விஜய ராகவன் குமார், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு சின்ன கேள்விங்க. இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்னு ஒரு புக் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து வெற்றிலை சாப்பிட்றது வந்து காயகல்பத்துக்கு உகந்தது மாதிரி மென்ஷன் பண்றீங்களா? அது ஏன் இப்படின்னு முடிஞ்ச தெரிஞ்சுக்கலான்னு. இது வெத்தலை சாப்பிட்டால ஐயா? வெற்றிலை. வெத்தலை வந்துட்டு வெத்தலை வந்துட்டு நல்ல டைஜஸ்ட் பவர் கொடுக்கும் ஐயா. சரிங்க. நம்ம உணவு வந்துட்டு எளிதில் ஜீரணிக்கும். எளிதில் உணவு ஜீரணிக்கும். அதுல உள்ள சுத்த சத்து மாற்றமடையும். 7வது தாதுவான விந்துநாத திரவம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தூய்மையா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். சரிங்க. ரைட்டுங்களா? வெத்தலை ஏதோ ஹிண்ட்ரன்ஸ் கிரியேட் பண்ணணுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்களா? நல்லதுதான். அதான் காயகல்பமே எதுக்காக? விந்துநாத சக்தியை ஒன்னும் திடப்படுத்துறது தான் காயகல்ப பயிற்சி. வெத்தலை சாப்பிட்டா என்ன ஆகுது? 7வது தாது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். 7வது தாது தான் செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட், விந்துநாத திரவம். அதுக்கு தான் பயிற்சி பண்றோம். அதை செக்ரிகேட் பண்றதை நல்லா சிறப்பா செக்ரிகேட் பண்ணும். வெத்தலையும் ரொம்பவும் சாப்பிட வேணாம். ஓரளவு தான் சாப்பிடணும். லிமிட் தான் எல்லாமே. ஒரு வெத்தலை சாப்பிடலாம். டீ போடும்போது பிளாக் டீ போட்டீங்கன்னா அதுல நீங்க வெத்தலை எல்லாம் போட்டு டீயை குடிக்கலாம். ஓகே சார். வாழ்க வளமுடன். அதனாலதான் சாப்பிட்டோன்னு அந்த காலத்துல வெத்தலை போட்டாங்க. வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு போட்டு. நல்லதுயா நல்லதுயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக செல்லா நாராயணன், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஒரு டவுட் மட்டுங்க ஐயா. இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்டது இல்லைங்க. பட் முட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ. ஆனா நான் உத்தராகண்ட் போட்டிருக்கீங்க. கோயில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த முட்டை கூட தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க.
பட் இப்போ என்னோட மனசு என்ன கேக்குதுன்னா, உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஒரு முட்டையாச்சும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அவரோட கருத்தும் என்னோட மனசுல வர கருத்துமே வேறுபாடா இருக்கு. அதனால மனசு சங்கடப்படுது. இப்ப எது சரி எது தப்புன்னு தெரியலீங்க. அதான் இப்ப வந்து உங்களுக்கு உடல்நிலையில ஏதாவது பாதிப்பு இருக்குதா? ஆமாங்க ஐயா, எனக்கு வந்து இந்த விட்டமின் B12 D3 எல்லாம் கம்மியா இருக்குங்க. கை இப்போ அதுக்காக நான் மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் டெய்லியும். கை வலிக்கும் மாத்திரை பிளஸ் அந்த பயிற்சி எதுவரை எடுத்திருக்கீங்க ஐயா? இப்ப பேசிக் கிளாஸ் தாங்க ஐயா பண்றேன். ஃபவுண்டேஷன் எடுத்துட்டீங்களா? ஆர்கனை துரியம் வர எடுத்துட்டீங்களா? எங்க ஒர்க் பண்றியா? இல்ல இப்பதான் போயிட்டு இருக்கு. நான் இனிஷியலா வந்து ஃபவுண்டேஷன் எடுத்தேங்க ஐயா. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் திருப்பி. இப்போ வந்து நான் வந்து எக்ஸசைஸ் பண்றேன், ஆகினை பண்றேன், சாந்தி பண்றேன், துரியம் இன்னும் பண்ணலைங்க. சரி சரி. இப்ப எந்த ஊரு ஐயா? ஐயா ஊரு சென்னை. விட்டு விட்டு கேக்குது, கரெக்டா கேட்க மாட்டேங்குது, சிக்னல் சரியா இல்ல. சென்னையில எங்க இருக்கீங்க? சென்னை வந்து இதுங்கய்யா, அது வேளச்சேரிங்கய்யா. வேளச்சேரியில மன்றம் இருக்கு, தண்டீஸ்வரம் நகர். சரிங்க. ஓகேங்களா? அங்க போங்க, தண்டீஸ்வரம் நகர். அங்க போனீங்கன்னா அங்க டெய்லி மன்றம் நடந்துட்டு இருக்கு. ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். மன்றத்தோட நீங்க தொடர்பு கொள்ளணும். எங்க ஒர்க் பண்றீங்க? நான் இங்க இன்ஜினியரிங் கம்பெனில ஒர்க் பண்றேன். இப்போ நான் டெய்லி மன்றத்துல போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மன்றம் இருக்கு அருகாமையில. நம்ம பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க. முட்டையை நிறுத்த வேண்டாம், சாப்பிடுங்க. ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி கிடைச்ச உடனே டேப்லெட்டை நிறுத்தும் போது முட்டையும் நிறுத்திடுங்க. சரிங்கய்யா. ஓகேங்களா? தப்பே கிடையாது. உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிற வரை, ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இன்னும் ஒரு 3 மாசம் ஆகும் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மல் வர்றதுக்கு. அப்புறம் டேப்லெட் நிறுத்தினீங்கன்னா முட்டையும் அந்த நேரத்துல நிறுத்திட்டு நல்ல பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. 1/4 கிலோ பழம் சாப்பிடணும் டெய்லி. ரைட்டுங்களா? சப்போட்டா, ஆப்பிள், திராட்சை, வாழைப்பழம், பைனாப்பிள் இதெல்லாம் சாப்பிடுங்க. சரிங்க. ஓகே. ஆமா, சீசனல் ஃப்ரூட்டும் வரும். அந்த சீசனல் ஃப்ரூட் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு முட்டையில கிடைக்கிறது இதுலயே கிடைச்சிடும், தப்பே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுறது இது கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இப்போ எனக்கு டாக்டருமே சொன்னாங்க 3 months கழிச்சு டெஸ்ட் எடுக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, 3 months வரை நீங்க டெஸ்ட் எடுங்க. நம்ம பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க. ஆர்கனை பண்ணுங்க, துரியம் பண்ணுங்க, சாந்தி பண்ணுங்க. டெய்லி படுக்கும்போது நைட்டு சாந்தி பண்ணிட்டு படுங்க. காயகல்பம் காலையில பண்ணுங்க, சாயந்தரம் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க. எங்க ஒர்க் பண்றீங்க? இன்ஜினியரிங்கா? சரி சரி. ஓகே ஓகே, நல்லது. நல்ல உணவு நல்லா சாப்பிடுங்க, ஒன்றும் இதே கிடையாது. சரிங்க. ஓகே. நல்லா ஹைஜீனிக்கா சாப்பிடுங்க. இந்த முளைக்கட்டின தானியங்கள்லாம் ஊற போட்டு சாப்பிடுங்க. பாசிப்பயிறு, அந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் தண்ணியில போனாலே ஊற வைங்க. டேட்ஸ் இருக்குல்ல, நம்ம பேரிச்சம்பழம், அதையுமே ஊற வச்சுட்டு அதையுமே நீங்க மறுநாள் அந்த தண்ணியும் குடிச்சிடலாம், அந்த டேட்ஸையும் சாப்பிடலாம். அதனால நல்ல உங்களுக்கு இது கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். சரிங்க. நல்லதுயா. வாழ்க வளமுடன்யா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கேலக்ஸி MO1 அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். பேர் சொல்லிட்டு கேலக்ஸி MO1 மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்க. அடுத்த அன்பராக சசிகலா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. ஆமா, இணைப்புக்கு ரொம்ப நன்றிங்கம்மா ஐயா. அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க ஐயா, அந்த பாகக்காய், இந்த பீர்க்கங்காய் எல்லாம் வந்து பச்சையா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னு கேட்டா, நாங்கெல்லாம் விவசாயம் தாங்க ஐயா பாக்குறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த பீர்க்கங்காய், அந்த காய் ஐட்டத்துக்கு எல்லாம் வந்துங்க ஐயா இப்போ நிறைய மருந்து தெளிக்கிறாங்க. அப்போ வந்து அத பச்சையா சாப்பிடும்போது நமக்கு எனர்ஜிபிள் கிடைக்குமா? அது சாப்பிடலாமா? சால்ட், அது கழுகும் போது சால்ட் வாட்டர்ல போட்டு கழுகணும். எப்பவுமே தண்ணியில கழுகிட்டு தான் சாப்பிடணும் எல்லாத்தையும். சால்ட் போட்டா அதோட விஷத்தன்மை எல்லாம் போயிரும்ன்றீங்களா? ஆமா, சால்ட் போட்டீங்கன்னா ஓரளவுக்கு போயிடும், மேல இருக்க அந்த இதெல்லாம் போயிடும். ஏன்னா ஐயா இப்போ நாங்கெல்லாம் விவசாயத்துல இருக்கிறதுனால தெரியுது. இப்ப அந்த கருவேப்பிலை, அந்த தலை, இப்ப எல்லாமே அப்ப காய்கறிகள் எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி பச்சையா எடுத்துக்கலாம். எல்லாமே அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியா இருந்தது.
கரெக்ட் இப்போ கரெக்ட் வந்து எங்களுக்கே மனசாட்சிக்கு விரோதமா தான் காய்கறிகள் எல்லாம் போகுது. நடந்துட்டு இருக்கு. மனசாட்சிக்கு விரோதமா தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க. இப்போ நாங்க அந்த உண்மைதான். மாதிரி நாங்க நானே செஞ்சு நானே டீ பேக்ல தான் வேலை பார்த்தேன். டீ எஸ்டேட்ல தான் இருந்தேன். டீ எஸ்டேட்ல அந்த மருந்தை தெளிச்சாதான் இலை வரும், லீஃப் வரும். இப்ப கீரையே பாத்தீங்கன்னா மருந்து தெளிச்சாதான் கீரையே பச்சை பச்சைன்னு வருது. இல்லைங்க, அது மருந்தே தெளிக்காம இயற்கை முறையிலயும் செய்யறோம். இப்ப நாங்கெல்லாம் கொஞ்சம் சரி. இயற்கை முறையில செய்ய விருப்பப்பட்டு செஞ்சு கொண்டுட்டு போனா கூட எங்க கிட்ட அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் நம்ம பண்ண முடியல. பண்ண அந்த முடியல. ஒரு பளபளப்பா அந்த ஒரு இயற்கையா இல்லாம ஒரு செயற்கையை பண்ணி உண்டு பண்ணி நல்ல ஒரு பளபளப்பா ஒரு கீரையோ காயோ கொண்டு போனாதான் விற்பனை ஆகுது. விற்பனை ஆகுது. கரெக்ட். இதுல வந்து கொஞ்சம் சின்ன ஓட்டை இருக்கத்தான் செய்யும் என்னைக்குமே. இவரு ஆமா, சொல்லுவாரு, அதுக்கு ஒரு வைத்தியரு, என்ன பண்ணா கத்திரிக்காய் சால்ட் வாட்டர்ல சாப்பிட்டீங்கன்னா சொத்த கத்திரிக்காய் சாப்பிடுங்க, அப்பதான் அதுல நிறைய இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அதுலதான் அதனால மருந்தே பட்டிருக்காதான். ஆமா, இப்போ நாங்கெல்லாம் விவசாயம் பாக்குறோங்க. 4 சிப்பம் 5 சிப்பம் காய் கொண்டுட்டு போவோம். நாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காய் நல்லா இல்லாத காயெல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கலாம் விடு, அதை சமைச்சா போதும் அப்படிம்பாங்க பெரியவங்க. அது வந்து ஒரு கரெக்ட் விதத்துல அது கரெக்ட். நல்லதுதான். அது நீங்க இப்ப பச்சையா நல்லது. அடிச்சு குடிக்க சொன்னோன்னே எனக்கு அது ஒரு இதாவே உந்துதலாவே இருந்ததுங்க ஆமா. அந்த கேள்வி அது என்ன கேட்கணும். ஆமா. அது என்ன பண்ணணும், உப்பு தண்ணியில சால்ட் வாட்டர்ல போட்டு வாஷ் பண்ணிடணும். இப்போ நாங்கெல்லாம் சால்ட். கருவேப்பிள்ளைக்குலாம் ஆமா. காலையில மருந்து தெளிப்போங்க. ஏன் சாயந்தரமா வந்து ம். வியாபாரிங்க இல்லப்பா இன்னைக்குதான் மருந்து, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க அப்படின்னு அறுத்துட்டு போறாங்க. ம், 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 ம். அது மாதிரி இப்போ வெளியில கிடைக்கிறதெல்லாம், இப்ப வெளியில வாங்குறதெல்லாம் பார்வைக்கு நல்லா இருந்தாலும் அதுல வந்து நிறைய விஷத்தன்மை இருக்கும்போது நம்ம அப்படி சாப்பிடுறது சரியாங்கய்யா? இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த வெயில்ல வந்து இப்ப குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல வெயிலுக்கு போகக்கூடாது, அது வந்து கேன்சர் செல்கள் வரும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அது எப்படிங்க ஐயா? அது 2 கேள்விங்க ஐயா. அதாவதுமா, முதல் கேள்வி என்னன்னா, அது கெமிக்கல் இல்லாம எதுவுமே வரல, கெமிக்கலோட தான் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சரிங்க. தண்ணியை போட்டு கழுவிக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. ஓகே. இப்போ ஒரு சில காய்கறிக்கு தான் அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க, அன்னைக்கே போட்டு அன்னைக்கே வருது. சில இதுக்கெல்லாம் இப்ப பீக்கங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலதான் காய்க்குது, கொடியில தான் காய்க்குது. பீக்கங்காய், பின்ன இந்த பூசணிக்காய் அடியில தான் காய்க்குது. பூசணிக்காய்க்கெல்லாம் அதிகமா உரம் தான் போடுவாங்க, அது வேருக்கு தான் போகும். பூசணிக்காய்க்கெல்லாம் மருந்து தெளிக்கிறது இல்லைங்க ஐயா அதிகம். நீங்க ஆமா. சொல்றீங்களா அந்த வெள்ளை பூசணிக்காய்க்கு கூட கொஞ்சம் தெளிக்கிறாங்க. ஆனா அதிகமா இந்த அதே மாதிரி உடலை கேரட் எல்லாம் பீக்க பாகை எல்லாமே இந்த எப்பவுமே ஹைபிரிட் எது எப்ப வந்ததோ அதுல இருந்து எல்லாமே மருந்து தாங்க ஐயா. ஆமா கொடி ஆமா, செடி ஹைபிரிட்ல எல்லாமே மருந்து தான். ஆமா, இப்பெல்லாம் அதனால அது நாட்டுக்காய் கொஞ்சம் கிடைக்கிறது இல்ல. கொஞ்சம் கண்டாமினேஷன் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் உடல் ரீதியாக ஒரு சில மாற்றம் வரத்தான் செய்யும். அதுக்கு நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்க வேண்டியதுதான் உடம்ப. அதாவது உப்பு தண்ணியில கழுவிட்டு நம்ம பச்சையா கூட ஆமா. அடிச்சு ஜூஸ் குடிக்கலான்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க. ஒண்ணு. அடுத்தது இந்த அடுத்தது வெயிலுக்கு போறது ஒண்ணு. வெயிலுக்கு போறது காலை வெயில் நல்லதுங்க. இப்போ வந்துட்டு வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு, 10 மணி 11 மணி 12 மணிக்கெல்லாம். அந்த நேரத்துல எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. வேற வழி இல்ல, வெயில்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆகாரத்தை எடுத்துக்கணும். அதிகமான மோர் குடிக்கணும், அதிகமான தண்ணி குடிக்கணும், முடிஞ்சா இளநீய குடிக்கணும். இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் உள்ளதை அதிகமா சாப்பிட்டுக்கணும். சில பேர் இந்த கொத்தனாரு சித்தாளு இவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க இல்லையா, வெயில்ல தான் வேலை செய்யணும், வேற வழியே இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி தலையில துண்டு குண்டு போட்டுக்கணும், நல்ல தலையில எண்ணெய் தேய்க்கணும். அது அதெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் தேய்க்கிறதுல இன்னொரு கேள்விங்கய்யா. இப்ப நீங்க சொன்னோன்னே இன்னொரு கேள்வி தோணிருச்சுங்க எனக்கு. அதாவது பெண்கள் வந்து எப்படி எந்த தேதியில அதாவது சனி வெள்ளி இதுல வந்து பெண்கள் எண்ணெய் வச்சு தலைக்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் வச்சு குளிக்கிறது எந்த தேதியில குடிச்சா அந்த நமக்கு அந்த ஹீட்டுக்கும் அதுக்கும் சரியா இருக்குங்கய்யா? அப்படி ஏதாவது இருக்கா? ஆண்களுக்கு ஒரு நாள் சனிக்கிழமை நீர் தேய்க்கணும்ன்றாங்க, தனி நீர் ஆடுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் பெண்கள் வெள்ளிக்கிழமை தேய்க்கணும்ன்றாங்க. அது எப்படின்னு தெரியல. வெள்ளிக்கிழமை சில பேர் வந்துட்டு வெள்ளிக்கிழமை தேய்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க அந்த டவுட். ஆமா, உங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீயா இருக்கோ அன்னைக்கு நீங்க தேய்ச்சிக்கிட வேண்டியதுதான். டைம் இருக்கிற அன்னைக்கு பார்த்து நம்ம செய்துக்க வேண்டியதுதான். அதாவது கிழமைக்கும் எண்ணெய் தேய்க்கிறதுக்கும் சம்பந்தம் இல்ல. அதுக்கெல்லாம் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. ஏன்னா கிழமை எல்லாம் நம்ம ஏற்படுத்தினதுதான். சரிங்க ஐயா, சரிங்க. ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை விரத தினமா இருக்க சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஏன் அப்படின்னா சுக்கிரன் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறாரு மேல, அன்னைக்கு வந்துட்டு எனர்ஜி அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதனால விரத தினமா அன்னைக்கு இருக்க சொல்லியிருக்காங்க. சாப்பாடெல்லாம் கொஞ்சம் குறைவா எடுத்துக்கிட்டணும்.
சரிங்கய்யா சரிங்கய்யா நல்ல ரைட்டுங்களா? விளக்கம். அது வந்து புதன்கிழமை தான் லேடிஸ குளிக்கணும்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு அது கரெக்டா தெரியல. சதாசிவம் ஐயா வருவாரு. சரிங்கய்யா சரிங்கய்யா அவர்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவார் ஐயா. சரிங்கய்யா மிக்க நன்றிங்க ஐயா. ஆண்கள் வாழ்க. சனிக்கிழமை குளிக்கணும், பெண்கள் புதன்கிழமை குளிக்கணும்னு நினைக்கிறேன். அது கரெக்டா ஐயாட்ட கேட்டுங்க. அதான் ஒருத்தர் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாரு, அதோடைய டவுட் தாங்க ஐயா. ம். இப்ப எண்ணெய் தேய்க்கணும்னு உங்ககிட்டயே கேட்கலான்னு ஞாபகம் வந்துருச்சு. அதாவது நம்ம மனசு தாங்க காரணம். ஆஹ் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் குளிச்சு பாருங்க. ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்ததுன்னா விட்டுட்டு அடுத்த நாள் உம் ஞாயிற்றுக்கிழமையும் குளிங்க, புதன்கிழமையும் குளிங்க, அவ்வளவுதான். சரிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. எதையுமே ஒரு ட்ரையல் தான் ஃபர்ஸ்ட். உம் இந்த ஜூஸ் கூட நீங்க ட்ரையல் தான். முதல்ல ஒரு 2-3 நாள் குடிக்கணும். வயிறு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உம் அருகம்புல்ல கூட ஜூஸா குடிக்கலாங்க. இருக்கிறதுல பெஸ்ட் ஜூஸ் அருகம்புல்லு தான். உம் அருகம்புல்ல ஒண்ணா சாப்பிடக்கூடாது, ஒவ்வொரு ஸ்பூனா தான் குடிக்கணும். ஓ முதல்ல அப்படியே ஒரு ஸ்பூன் குடிச்சு பழகணும். ஆமா, ஒரு மாசத்துக்கு ஒரு ஸ்பூன் அப்படியே குடிச்சு குடிச்சு பழகணும். ஒரு வாரம் 10 நாளைக்கு. அது ஓகே ஆச்சுன்னா 2 ஸ்பூன் குடிக்கணும். உம் ஆமா, அப்புறம் 3 ஸ்பூன், அவ்வளவுதான். அவ்வளவு நல்லது அருகம்புல் ஜூஸ். சரிங்க ஐயா. வெத்தலைச்சாலு, வேப்பிலை இதெல்லாம் கலந்து கூட நீங்க குடிக்கலாம். வாரத்துல ஒரு நாள், 10 நாளைக்கு ஒரு தடவை. சளி கிளி ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. அந்த அது நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. ஏன்னா சளின்ற தொந்தரவே இல்லைங்க. அந்த வேப்பந்தலையில அந்த சிகப்பு இலை தளவுல கொழுந்துல வரும் ஒரு சிகப்பு இலை ஆஹ் கலந்த அதை மட்டும் டெய்லி ஒரு வாரத்துல 2 நாளைக்கு வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா சளி பிரச்சனையே இருக்கிறது இல்லைங்கய்யா. சளி பிரச்சனையே வராது. இன்னொன்னு வேப்பம் பூவை நீங்க காய வச்சு ரசம் வைக்கலாம். அப்படியே காய வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். டீ போடலாம், ரசம் போடலாம். இது எல்லாத்தையும் பவுடரா கூட நீங்க முணுக்கிட்டு தோசை பொடியோட மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது. அதெல்லாம் சரிங்கய்யா சரிங்கய்யா. வேப்பம்பூ. நான் கேட்ட கேள்விக்கு மேல நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டீங்க ஐயா நல்லது குருவோட நல்லது. அருளால. வாழ்க வேப்பம்பூ, வளமுடனுங்க ஐயா. முருங்கைப்பூ, அதே மாதிரி முருங்கைப்பூ இருக்குல்ல, ஆஹ் முருங்கைப்பூ அவ்வளவு நல்லது. முருங்கை இலை, முருங்கை பூ, அதெல்லாம் அவ்வளவு நல்லது. அதெல்லாம் சரிங்க ஐயா சரிங்க. நல்லது நல்லது. சரிங்க. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வளமுடன். அம்மா வாழ்க வளமுடனுங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா ஐயா. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாமா? நேரம் நெருங்கி. பண்ணிக்கலாமா? நேரம் நிறைய ஆயிடுச்சுமா, பண்ணிக்கலாமா? நன்றி, அனைவருக்கும் வாழ்க நன்றி, வாழ்த்துக்கலாமா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை